அதிபதி ஜனகாதி துதிப்பது சிவகாமி அன்பினுரை நடனபதியே தில்லை கர்வாள் அதிபதி ஜனகாதி துதிப்பது சிவகாமி அன்பினுரை நடனபதியே எப்படி பாடினரோ எப்படி பாடினரோ அடியார் எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாடு ஆசை கொண்டேன் சிவனே எப்படி பாடினாரோ அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பிள்ளையும் அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பிள்ளையும் அருள்மொழி வாசகனும் பொருளுணர்ந்து உனையே அருள்மொழி வாசகனும் பொருளுணர்ந்து உனையே எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாடு ஆசை கொண்டேன் சிவனே எப்படி கருணை மழை பொழிந்து காதலினால் உருகி கருணை மழை பொழிந்து காதலினால் உருகி தனித்தமிழ் சொல்லெடுத்து அனுதினம் இனிதுணை தனித்தமிழ் சொல்லெடுத்து அனுதினம் இனி எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாடு ஆசை கொண்டேன் சிவனே எப்படி பாடினரோ. நன்றி. அருமையான குரலில் பக்தி பாடலை தந்த மரியாதைக்குரிய தனி வட்டாட்சியர் ஜெயசீலன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அன்பிற்குரியவர்களை, தொடர்ந்து 11 நாட்களும் கலை நிகழ்ச்சிகளை மதிப்பீடு செய்வதற்காக மரியாதைக்குரிய நடுவர் பெருமக்களாக நியமிக்கப்பட்டிருக்கிற மேனாள் வங்கி மேலாளர் பெருமைக்குரிய அரிமா அருண் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ONGC நிறுவனத்திலே பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிற மேலாளர் மரியாதைக்குரிய மோகனகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கிறார். நடுவர் பெருமக்களும் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நடுவர் பெருமக்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நடுவர்களை ஒருங்கிணைக்கிற பணியை, மதிப்பீடுகளை தரவுகளாக்குகிற பணியில் ஈடுபட்டிருக்கிற மரியாதைக்குரிய மாவட்ட மேனாள் வருவாய் அலுவலர் ஆரிஃப் சார் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, தொடர்ந்து அரங்கில் ஒரு கவிஞன் ஒரு கதையை விதையாக வைத்து என்பார்கள். அற்புதமாக கவிதை தருவதற்காக வருகிறார் வருவாய் வட்டாட்சியர் நாகப்பட்டினம் அவர்கள், திருமதி அமுதா அவர்கள். வைய வாழ்வு தன்னில் இந்த வகையிலும் தமக்குள்ளே ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாய் வாழ்வும் இந்த நாட்டிலே என்கிற பாரதியின் கவிதைகளை மெய்ப்பிக்கிற பெண்களின் பிரதிநிதியாய் இருக்கிற வட்டாட்சியர் அவர்கள் தற்போது கவிதை வாசிக்கிறார். அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். கவிதை என்பது கற்பனை அல்ல, அது வாழ்க்கையின் நிஜங்களை பிரதிபலிக்கும் ஓர் மாயக் கண்ணாடி. கவிதை என்பது அல்ல, அது வாழ்க்கையின் நிஜங்களை பிரதிபலிக்கும் ஓர் மாயக் கண்ணாடி.
வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே, அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே. வாசிக்காமல் யாருக்கும் வளர்வதில்லை அறிவு, இதனை நேசிக்காமல் போனால் நம் வளர்ச்சிக்கே முறிவு. பொது அறிவு பெற்றிடவே எப்பொழுதும் நீ வாசி, அறிவுள்ள புத்தகங்கள் அனைத்தையுமே நீ நேசி. பொது அறிவு பெற்றிடவே எப்பொழுதும் நீ வாசி, அறிவுள்ள புத்தகங்கள் அனைத்தையுமே நீ நேசி. மாணவ பருவத்திலே பாடப்புத்தகங்களின் வாசிப்பு சதத்தினையும் தொட வைக்கும், வாசிப்பு சாதிக்க வழிவகுக்கும். மாணவ பருவத்திலே பாடப்புத்தகங்களின் வாசிப்பு சதத்தினையும் தொட, வாசிப்பு சாதிக்க வழிவகுக்கும். ஊருலகம் யாவும் சுற்றி அறிய பலகாலமாகும், ஊருலகம் யாவும் சுற்றி அறிய பலகாலமாகும். இருந்த இடத்திலிருந்தே எல்லாம் அறிய கையடக்க நூலே போதும், இருந்த இடத்திலிருந்தே எல்லாம் அறிய கையடக்க நூலே போதும். புத்தகங்கள் நம்மை கற்பனை உலகிற்கே கொண்டு செல்லும், அப்போது மூளைக்கும் சிறகு முளைக்கும், மூவுலகும் இட்டு செல்லும். புத்தகங்கள் நம்மை கற்பனை உலகிற்கே கொண்டு செல்லும், அப்போது மூளைக்கும் சிறகு முளைக்கும், அது மூவுலகும் இட்டு செல்லும். புத்தகமே எனது சிறந்த நண்பன், மனித நண்பன் கூட நேரத்திற்கேற்றார் போல் தன் நிலை மாறிடுவான். ஆனால் என் புத்தக நண்பனோ என்னாலும் தன் நிலை மாறியதில்லை. மனித நண்பன் கூட நேரத்திற்கேற்றார் போல் தன் நிலை மாறிடுவான், ஆனால் என் புத்தக நண்பனோ என்னாலும் தன் நிலை மாறியதில்லை. முக உரையில் அகக்கண்களையும் முடிவுரையில் அறிவொளியையும் பதியச் செய்வதுதான் புத்தகம். கண்களில் கவிதைகளையும் உதடுகளில் புன்னகையையும் பூக்கச் செய்வதுதான் புத்தகம். பக்கங்களுக்கு பதிவையும் பழகியவர்களுக்கு புகழையும் கொடுப்பதுதான் புத்தகம். பணிவையும் பொறுமையும் பெற்றுக் கொடுக்கும் பெட்டகம்தான் புத்தகம். வாழ்வின் நிகழ்வை வரிகளாக்கி வசந்தமான வார்த்தைகளால் புடமிடுவதும் புத்தகம்தான். வாழ்க்கை புரியாத போது புதிய புரிதல்களால் புரட்டி போடுவதும் புத்தகமே. வாழ்க்கை புரியாத போது புதிய புரிதல்களால் புரட்டி போடுவதும் புத்தகமே. இதோ இங்கே கடல் போல் புத்தகங்கள் நிரம்பி கிடக்கின்றன. ஒவ்வொரு சொட்டாய் சொட்டு சொட்டாய் ஒவ்வொரு புத்தகமாய் சேர்ந்து சேர்ந்து இன்று கடல் போல் அலை வீசுகின்றது, அதன் மேல் அறிவொளி வீசுகின்றது இந்த மனங்கவர் புத்தக காட்சியிலே கண்காட்சியிலே. ஒவ்வொரு சொட்டாய் சொட்டு சொட்டாய் ஒவ்வொரு புத்தகமாய் சேர்ந்து சேர்ந்து இன்று கடல் போல் அலை வீசுகின்றது, அதன் மேலே அறிவொளி வீசுகின்றது இந்த மனங்கவர் புத்தக கண்காட்சியிலே. அதிலே நம் நாகை மக்களின் மனக்காட்சிகள் மதிமயங்கி கிடக்கின்றன. அதிலே நம் நாகை மக்களின் மனக்காட்சிகள் மதிமயங்கி கிடக்கின்றன. வாசிப்பை நேசிப்போம், வாசிப்பை சுவாசிப்போம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றி திருமதி PM அமுதா அவர்களுக்கு. அன்பிற்குரியவர்களே, இந்த புத்தக திருவிழா கலையரங்கின் எதிராக பொது சுகாதாரத்துறையின் சார்பில் பூஸ்டர் தடுப்பூசிகள் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தொடர்ந்து நாகை புத்தக திருவிழாவின் நன்மைகள் என்னவென்று பட்டியலிட முதுநிலை வருவாய் ஆய்வாளர் சரவணன் அவர்கள் வருகிறார். அறிவில் சிறந்தவர்கள் நிறைந்த இவ்வவைக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நூல் பல கல் என்று நம் தமிழ் மூதாட்டி ஔவை தொடங்கி நல்ல ஒரு நூலை வாசிக்காத நாளெல்லாம் என் வாழ்வில் வீணாய் கடிந்த நாளாகும் என்று கூறும் மேலை நாட்டு அறிஞர் வரை நாடு, இன, மத, மொழி, கலாச்சார வேற்றுமைகளை கடந்து கருத்து ஒற்றுமையுடன் அனைத்து அறிஞர் பெருமக்களும் உலகிற்கு உரைக்கும் ஒரே தொடர் வாழ்விற்கு உயர்வு தருவது வாசிப்பு ஒன்றே என்பதாகும். அது சரி, எப்படி வாசிக்க வேண்டும், எப்பொழுது வாசிக்க வேண்டும்? பதில் சொல்கிறார் நம் பாவேந்தர். நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி,
மாலை இரவு பொருள் படும்படி நூலை படி என்று நம் தலைமுறைக்கு தம் கவிதை வரிகளால் நீரூற்றி அறிவாய் பூத்து செழிக்க ஆவண செய்துள்ளார். வாசிப்பின் வாசலை தொட்டவர்கள் யாராலும் அதனை விட்டு செல்ல முடியாது. மனித சிந்தனையில் ஊறும் வெட்டி எண்ணங்களை வெட்டி எறிந்து அவர்களை தெளிந்த பொறுப்புள்ள சமுதாய சிற்பிகளாக வார்த்தெடுப்பது வாசிப்பே என்றால் அது மிகையாகாது. நம் தமிழ் மொழியிலோ 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு, 5 பெருங்காப்பியங்கள், 5 காப்பியங்கள், பக்தி இலக்கியங்கள், நாடகங்கள், கவிதைகள் என அள்ள அள்ள குறையாத அமுத சுரபியாக பல்வேறு நூல்கள் வாசிக்கவும் நம் வாழ்விற்கு வளம் சேர்க்கவும் அணிவகுத்து நிற்கின்றன. ஆனாலும் கூட நம் முண்டாசு கவிஞன் பாரதிக்கோ ஆசை அடங்கவில்லை. இவ்வளவையும் வாசித்தும் வாசிப்பின் தாகம் தணியவில்லை. எனவேதான் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும், இரவாத புகழுடைய புதுநூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் என்று தன் ஆசையை வெளிப்படுத்தியுள்ளார். இதன் மூலம் தன் மக்களின் வாசிப்பின் எல்லை விரிவடைய வேண்டும் என்ற அவரது தொலைநோக்கு பார்வை நமக்கு புலனாகிறது. மொழிபெயர்ப்பு நூல்களை வாசிப்பதன் மூலம் பிற மொழியினரின் கலாச்சாரம், வாழ்க்கை முறை, சுக துக்கங்கள், வழிகள், வெற்றிகள் இவற்றுடன் நாமும் இணைந்து பயணிக்கும் சூழல் உருவாகிறது. இதன் மூலம் புவி வரைபடத்தில் நாம் வகுத்து வைத்த எல்லை கோடுகளை கடந்து அனைவரும் இவ்வுலக குடிமக்கள் என்ற ஒற்றுமை உணர்வுடன் வேற்றுமை மறந்து கைகோர்க்கும் சூழல் உருவாகிறது. மாறிவரும் இன்றைய அவசர உலகில் நாம் அடிக்கடி கேட்கும் ஒரு சொல் மன அழுத்தம். அன்றைய கூட்டு குடும்ப வாழ்க்கையில் நம்மை ஆற்றுப்படுத்த அத்தை, தாத்தா, பாட்டி என ஒரு பட்டாளமே இருந்தது. இன்று யார் இருக்கிறார்கள்? இருக்கிறது ஒரு நல்ல புத்தகம். ஆம், புத்தகங்கள் வாசிக்கும் பழக்கம் உள்ளவர்களிடம் மன அழுத்தமும் மனச்சிதைவும் இருப்பதில்லை எனவும் அவர்கள் தாமும் ஊக்கம் பெற்று மற்றவர்களையும் ஊக்குவிப்பவர்களாகவும் மனமகிழ்ச்சியுடன் வாழத் தெரிந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் என்றும் ஆய்வுகள் கூறுகின்றன. சில நாட்களுக்கு முன் காலிவரின் பயணம் என்ற புத்தகத்தை நூலகத்திலிருந்து பெற்று நான் வாசித்தேன். அதில் கப்பலில் பணியாற்றும் மருத்துவர் காலிவர் புயலில் சிக்கி தப்பித்து ஒரு தீவில் மயங்கி கிடக்கிறார். அந்த தீவோ குள்ள மனிதர்களின் தீவு. குள்ளர்கள் காலிவருடன் நட்புடன் இருப்பார்களா? போரில் காலிவர் வெற்றி பெறுவாரா? எதிரிகளை அடிமையாக்குவாரா? தப்பித்து வீடு திரும்புவாரா என அடுத்து என்ன நிகழும் என்ற ஆர்வம் அந்த புத்தகத்தை வாசித்து முடிக்கும் வரை எனக்கு இருந்தது. நானும் குள்ளர்கள் தேசத்தில் பயணித்து சாகசம் செய்து திரும்பிய உணர்வு வாசித்து முடித்ததும் இருந்தது. இந்த உணர்வு திரைப்படங்களிலோ நாடகங்களிலோ நமக்கு கிடைப்பதில்லை. நமக்கு நேர்மறை எண்ணங்களை தருபவை புத்தகங்கள். நம்மை தீயவற்றிலிருந்து காப்பாற்றி நல்லவற்றை நோக்கி அழைத்து செல்பவை புத்தகங்கள். வாழ்வில் உயர்ந்த மனிதர்கள் அனைவரும் பள்ளி படிப்பை தொடர்ந்திருக்கலாம் அல்லது சூழல் காரணமாக பாதியில் விட்டிருக்கலாம். ஆனால் தன் வாழ்நாள் முழுவதும் வாசிப்பை நேசிப்பவர்களாகவே இருந்திருக்கிறார்கள். நாம் அனைவரும் விரும்பும் அப்துல் கலாம் ஐயா கூட தன் வாசிக்கும் பழக்கமே தனக்கு வலு சேர்ப்பதாக கூறியுள்ளார். தமிழில் திருக்குறள் அவருக்கு பிடித்த நூலாகும். அறிவற்றங் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் என்ற குறளை அவர் மிகவும் விரும்புவார். மேலும் தான் லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலை படித்தபோது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற்றதாக கூறி நம்மையும் வாசிக்க தூண்டுகிறார். பொதுவாக இது போன்ற புத்தக திருவிழாக்கள் சென்னை, மதுரை, ஈரோடு போன்ற மாநகரங்களில் நடத்தப்படுவதை நாம் அறிவோம். இதுவரை நாகையில் ஒரு சில தனியார் பதிப்பகங்கள் சிறிய அளவில் புத்தக காட்சியினை அவ்வப்போது தனியார் திருமண மண்டபங்களில் நடத்துவதை பார்த்திருக்கிறோம். ஆனால் தென்னகத்தின் அனைத்து பதிப்பகங்களின் சிறந்த படைப்புகளையும் ஒரே இடத்தில் கிடைக்கும்படியாக காட்சிப்படுத்தி ஒரு பிரம்மாண்டமான புத்தக திருவிழாவினை அரசு சார்பில் ஏற்பாடு செய்துள்ளார் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள். தனது பள்ளி படிப்பு முதல் இந்திய ஆட்சிப் பணிகள் தேர்வு வரை
எல்லாவற்றிலும் முதலாவதாக திகழ்ந்து தனது பணிக்காலத்தில் தன்னால் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு இந்த மாவட்டத்திற்கு நன்மை செய்து நாகை மாவட்டத்தை முதலாவதாக மாற்ற வேண்டும் என்ற உள்ள கிடங்குடன் முழு ஈடுபாட்டோடு பல்வேறு பணிகளை செய்து வருகிறார். அந்த வகையில் மாநகர மக்களுக்கு மட்டுமே கிடைத்து வந்த பிரம்மாண்ட புத்தக திருவிழா என்ற அரிய வாய்ப்பு தற்போது நாகை மாவட்ட மக்களுக்கு நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் சீரிய முயற்சியால் கிடைத்துள்ளது. இதனை மாணவர்கள், இளைஞர்கள், முதியவர்கள், பெண்மணிகள் என அனைத்து தரப்பு பொதுமக்களும் நன்கு பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு சிறிய நூலகம் இருக்க வேண்டும் என்ற நம் அறிஞர்களின் நோக்கத்தினை நிறைவேற்ற தரமான புத்தகங்களை வாங்கி தங்கள் இல்ல நூலகங்களில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 1000 புத்தகங்களை வாசித்தவர் ஒருவர் இருந்தால் காட்டுங்கள், அவரே என் வழிகாட்டி என்றார் ஜூலியஸ் சீசர். புரட்சி பாதையில் துப்பாக்கிகளை விட வலிமையான ஆயுதம் புத்தகங்களே என்றார் லெனின். எனவே புத்தகம் வாங்குவதற்காக செய்யப்படும் செலவு மூலதனமே என உணர்ந்து மாதந்தோறும் நம்மால் முடிந்த ஒரு சிறு தொகையை புத்தகம் வாங்குவதற்காக என ஒதுக்கி அதனை இது போன்ற புத்தக திருவிழாக்களில் தரமான நூல்களை வாங்கி பயனடைய வேண்டும். தேனிருக்கும் இடத்தினை தேடி மொய்க்கும் வண்டு போல், சீனியுள்ள இடத்தினை தேடி ஊறும் எறும்பு போல், பழம் நிறைந்த சோலையை பார்த்து செல்லும் கிளியை போல், வளம் நிறைந்த நாட்டிலே வந்து சேரும் மக்கள் போல், பள்ளமான இடத்தினை பார்த்து பாயும் வெள்ளம் போல் நல்ல நல்ல நூல்களை நாடி நாமும் பயில்வோம் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. முதுநிலை வருவாய் ஆய்வாளர் சரவணன் அவர்களுக்கு நாகை புத்தக திருவிழாவின் நன்மைகளை பட்டியலிட்டமைக்கு. அடுத்து வருகிற பங்கேற்பாளர்கள் காலம் கருதி சுருக்கமாக தங்கள் பங்களிப்பை அளித்திடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து அரங்கில் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் செல்வி ஜாகிதா அவர்களது ஒரு இனிமையான எழிலான நடனம். சார் அது அப்படியே இருக்கட்டும். சார் அது அப்படியே இருக்கட்டும். பின்னாடி சேரை மட்டும் எடுத்துருங்க.
ஒருவனுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டு இரு. எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே. சோழா முன்னால் வாடா, முன்னால் முடியும். தரகரபதி தளபதி நீரா நீரா அன்பன் தலைவா வெற்றி நமக்கே. அழகிய தமிழ் நீரானே. எல்லா புகழும் ஒருவன் ஒருவனே. நீ நதி போல ஓடிக்கொண்டிரு. எந்த வேசைக்கும் வெற்றிகள் வேலைக்குமே உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே. आया हूँ आज मैं लेके जाऊंगा दिल तेरा. रोके कोई मुझे, टोके कोई मुझे, दूंगा उसे जहां से मिटा. मुकाला मुकाबला लैला, ओहो लैला. मुकाबला सुभान अल्लाह लैला, ओहो लैला. நன்றி. மேடையில் 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 காத்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேடையில் காத்திருக்க கேட்டுக்கொள்கிறேன். வருவாய் ஆய்வாளர் பணி மட்டுமல்ல, ஆடல் கலையும் அறிவேன் என்பதை அரங்கத்திற்கு உணர்த்தி இருக்கிற ஜாகிதா அவர்களுக்கு நன்றி. தனது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிற, புத்தக திருவிழா கொண்டாடப்படுகிற இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு கொண்டாடுகிற நாகப்பட்டினம் புது தெரு தொடக்கப்பள்ளியினுடைய 4ஆம் வகுப்பு மாணவி சுபிக்ஷா நடராஜன் அவர்கள் இன்றைய கலைஞர்கள் அனைவருக்கும் புத்தகத்தை பரிசளித்து தன்னுடைய பிறந்த நாளை பெருமைப்படுத்துகிறார், அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறார். பிறந்த நாள் வாழ்த்துகள் சுபிக்ஷா நடராஜன் அவர்களுக்கு. தொடர்ந்து அரங்கில் துணை வட்டாட்சியர் திருமதி நீலாயுதாட்சி அவர்கள் கவிதை வாசிக்கிறார். சரிங்க வாங்க. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.
புத்தகங்கள் பல வகை, ஒவ்வொன்றும் ஒரு வகை. அவை அறிவுதனை அள்ளி தருபவை. புத்தகங்கள் பல வகை, ஒவ்வொன்றும் ஒரு வகை. அவை அறிவுதனை அள்ளி தருபவை. அழகான அட்டை கொண்டு கவர்ந்திருக்கும் சில வகை. காலமெல்லாம் கைத்தவழ்ந்து கலை வளர்க்கும் சில வகை. படிப்பறிவு பெறுவதற்கு பாட புத்தகம், படிக்க படிக்க பெருகும் அறிவு பெட்டகம். பட்டறிவு பெறுவதற்கு சான்றோரின் வாழ்க்கை சரித்திரம், வாழ்வதனை செம்மையாக்க மார்க்க புத்தகம். காலமதை கனிவாக்க கதை புத்தகம், கற்பனைகள் கலந்து தரும். காவியங்கள் ஒருவிதம், வாழ்க்கைக்கு மெருகூட்டும் கவிதை புத்தகம். செய்தி பல கண்டு அறிய அறிவு புத்தகம். எத்தனை எத்தனை புத்தகங்கள், அத்தனையும் அடுக்கி வைத்து அழகு பார்க்க அல்ல, வாசித்து வாசித்து வளம் சேர்க்கவே, வாழ்வின் நலம் சேர்க்கவே. எங்களை வாசியுங்கள், அதற்காகத்தான் நாங்கள் ஜென்மம் எடுத்தோம். என்றும் இங்கே ஒழுங்காய் ஒருங்கே அடுக்கப்பட்டு அமைக்கப்பெற்று உங்களுக்காய் வரிசையோம். என்னை வாசிப்பவர்க்கு அந்த வானமே வசப்படும். இப்பூவுலகில் நீங்கள் நட்சத்திரமாய் ஜொலித்திட எங்களை வாசியுங்கள். வாசித்தால் உங்களை மகிழ வைக்கும், வாசித்தால் உங்களை வாழ வைக்கும், சிகரங்கள் பலவற்றில் ஏற்றி வைக்கும். நன்றி, வணக்கம். மேடம் வெயிட் பண்ணுங்க. இன்று பிறந்த நாள் காணுகிற புதுத்தெரு நகராட்சி தொடக்கப்பள்ளி மாணவி சுபிக்ஷா அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் புத்தகங்களை அடுத்ததா இப்போ சார் ஓகே இப்போ அப்புறமா இதை நீங்கள் அப்படியே வேற ஒன்றையும் சொல்லிடுறேன். இவர் வந்து ஒரு கவிஞர் மட்டும் வாசிட்டு வர துறைக்க இவர் திரு கல்யாண சுந்தரம் ஓய்வு துணை வட்டாட்சியர் அவர்கள் தனது கவிதையினை வாசிக்கிறார்கள். பங்கேற்பாளர்கள் மிக சுருக்கமாக தங்களுடைய பங்களிப்புகளை தருவோம். வருகை தந்திருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டினிலே ஊர்கள் உண்டு, நடுவினிலே கோவில் உண்டு. நாட்டினிலே ஊர்கள் உண்டு, நடுவினிலே கோவில் உண்டு. கோவில்களில் திருவிழாக்கள் கூடி மக்கள் கழிப்பதற்கு, பாரினிலே அறிஞர்களின் பட்டறிவை சொல்வதற்கு, ஊடகமாய் புத்தகங்கள் உலக மக்கள் அறிவதற்கு. பாரினிலே அறிஞர்களின் பட்டறிவை சொல்வதற்கு, ஊடகமாய் புத்தகங்கள் உலக மக்கள் அறிவதற்கு. அறிவை வளர்ப்பதற்கும் அவை முந்தி வருவதற்கும், அறிவை வளர்ப்பதற்கும் அவை முந்தி வருவதற்கும் தூண்டும் புத்தகங்கள் துணை இருக்கும் வாழ்க்கையிலே. புத்தகத்தை வாழ்க்கையிலே புதையலாய் பார்ப்பவர்கள் சொல்வன்மை மிக்கவர்கள் சுடரொளியாய் நாட்டினிலே. புத்தகத்தை வாழ்க்கையிலே புதையலாய் பார்ப்பவர்கள் சொல்வன்மை மிக்கவர்கள் சுடரொளியாய் நாட்டினிலே. வரலாறு, இலக்கியங்கள், வாழ்க்கை முறை தத்துவங்கள் அத்தனையும் கற்றுத்தரும் ஆலயங்கள் புத்தகங்கள். வரலாறு, இலக்கியங்கள், வாழ்க்கை முறை தத்துவங்கள் அத்தனையும் கற்றுத்தரும் ஆலயங்கள் புத்தகங்கள். புத்தகங்கள் புகழுரைக்க புவி நிறைய வார்த்தையுண்டு. அத்தகைய புத்தகங்கள் அடுக்கடுக்காய் காண்பதற்கு அரியதொரு வாய்ப்பாக அமைந்திருக்கும் இத்தருணம் புத்தக திருவிழாவை புகழ்மணக்கும் நாகையிலே காண்போர் வியப்படைய, கற்றோர் பயனடைய அற்புதமாய் நடத்தி வரும் ஆட்சியரை போற்றிடுவோம்.
பாராட்டி பலர் போற்றும் பயன்மேவும் காரியத்தை நடத்த உதவி செய்யும் நல்மனங்கள் போற்றிடுவோம். பங்களித்தோர் புகழ் பெறவும், நன்மை செய்தோர் நலம் பெறவும், புத்தகங்கள் வாங்கி பயன்பெற்றோர் வளம் பெறவும், ஆட்சியரின் அழைப்பேற்று அணுகி வந்து சிறப்பளித்த ஆளுமைகள் அனைவருக்கும் வாழ்த்துதலும் போற்றுதலும். வாழ்க தமிழ், வளர்க நல்லறிவு. நன்றி, வணக்கம். அடுத்து சார் ஐயா, நூலை பெருக வாழ்த்தினை தருக. அடுத்து அரங்கில் கவிதை தருவதற்காக நாகப்பட்டினம் ஊராட்சி ஒன்றிய துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் AJMN முகமது ஜலீல் அவர்கள். வணக்கம். இந்த சிறப்பான புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கும் நமது நாகப்பட்டின மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சிறிய கவிதை. உயிரினில் இன்பம். வாழைக்கனியை சுவைத்தீர் என்றால் வாயில் இன்பம் காண்பீரே. பலாக்கனியை சுவைத்தீர் என்றால் பல்லிலின் இன்பம் காண்பீரே. நாவற்கனியை சுவைத்தீர் என்றால் நாவிலின் இன்பம் காண்பீனே. என்றும் உயர் செந்தமிழ் கனியை சுவைத்தீர் என்றால் உயிரினில் இன்பம் காண்பீரே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து சார் பட்டிமன்றதானா இடையில் உள்ளதுலாம் யாரு? புத்தகம் பெருக பிறந்த நாள் காணும் புதுமகளை வாழ்த்திடுக. என்ன பேரு மேடம் சொல்லுங்க. சார் அப்புறம் ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரியல. ஸ்கூல் பிள்ளைங்க வேறு வெயிட்டிங். ஒரு 20 நிமிஷத்தில் முடிக்கிற மாதிரி பாருங்க. அடுத்து நூல்கள் வாசிக்கும் பழக்கம் வாழ்கிறதா வீழ்கிறதா என்கிற தலைப்பிலான வருவாய்த்துறையினர் வழங்கக்கூடிய பட்டிமன்றம் தொடர்கிறது. தனி வட்டாட்சியர் ஜெயசீலன் அவர்கள் நடுவராக பொறுப்பேற்கிற இந்த பட்டிமன்றத்திற்கு துணை வட்டாட்சியர் திலகா அவர்கள் வாழ்கிறது என்கிற தலைப்பிலும், திருமருகல் சரக வருவாய் ஆய்வாளர் சுந்தரபலவன் அவர்களும் வீழ்கிறது என்கிற தலைப்பில் துணை வட்டாட்சியர் கே ரமேஷ் அவர்களும் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பூங்குடலி அவர்களும் பேச இருக்கிறார்கள். தற்போது பட்டிமன்றத்தின் தொடக்கம். அதுக்கு முன்பாக யாராவது இருந்தால் வைங்க சார். மைக் செட் பண்ணுறதுக்குள்ள யாராவது 2 நிமிஷம் பண்ணுறேன்னா யாராவது பண்ணட்டுமே. மணிமேகலை கவிதை வாங்க. கிராம நிர்வாக அலுவலர் மணிமேகலை அவர்கள். நூல்கள் வாசிக்கும் பழக்கம் வாழ்கிறதா வீழ்கிறதா என்கிற பட்டிமன்றம் தொடங்க இருக்கிறது. அதற்கு முன்பாக கவிதை. பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் முதற்கண் வணக்கம். புதுமையின் விடியல் புரட்சியின் விதை, பன்முக குவியல் படைப்பாளியின் பங்கீடு, பல தலைமுறை தாண்டியும் தாகம் தீர்க்கும் வற்றா நதி, நூலகத்தின் அகமே இதற்கு பதி. புண்பட்ட மனதிற்கு இது மருந்து போடும், அறிவு பசி வந்துவிட்டால் விருந்தே போடும். மயிலிறகாய் மாறி மனதை வருடிவிடும், மௌனமாய் பேசி நம்மை ஆளும். புறப்போரை புகழ்ந்து சொல்லும், அகப்போருக்கு அடிமையாக்கும். புத்தகம் இது கவிஞனுக்கு காதலன், எழுத்தாளனுக்கு ஏற்றவன், பேச்சாளனுக்கு உதாரணவன், புதுமையை விரும்பும் புத்துணர்வாளவன். இதை கையில் ஏந்தாத மானிடன் இல்லை, இதை மதிப்பை உணராதவன் மனிதனும் இல்லை. நாடி படிப்பவரிடம் நவரசம் காட்டும், நல்லதை சொல்லி நம்பிக்கை ஊட்டும், பொங்கும் உணர்வை பெருகிட வைக்கும்,
புரியா கேள்விகளுக்கு விடையாய் வரும். ஆத்திகனும் நாத்திகனும் இதனுள் அடக்கம், அகிலத்து மக்களுக்கு அற்புத சொர்க்கம். ஆதியும் அந்தமும் தெரிய அச்சய சொரூபம், அனைத்து மொழிகளுக்கும் இதுவே அடைக்கல வாசகம். மந்திரத்தையும் தந்திரத்தையும் சாதனைகளையும் சம்பவங்களையும் பரவசத்தையும் பாதிப்பையும் வாழ்க்கையையும் வரலாற்றையும் வான்வெளியையும் வயல்வெளியையும் வறட்சியையும் புரட்சியையும் இன்றும் பலவற்றையும் ஒரு சேர எடுத்து கூறும் ஈடில்லா அறிவன்தான் என்று இருமாப்பு கொள்ளும் புத்தகம். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகும் மட்டுமல்ல, எப்படி பொருள் இல்லாருக்கு இவ்வுலகும் மட்டுமல்ல, பொருள் நிறைந்த புத்தகங்களும் இல்லை. கற்றுத்தருவதில் கலங்கரை விளக்கம், காலப்பதிவின் கண்கவர் அடையாளம். மூடியிருக்கும் உணவு வயிற்று பசியை தீர்ப்பது போல மூடி கிடக்கும் புத்தகமும் அறிவு பசிக்கு அன்னமாகும். இறைவனுக்கும் புத்தகத்திற்கும் ஒரே ஒரு வேறுபாடுதான். என்னது? இறைவனுக்கும் புத்தகத்திற்கும் ஒரே ஒரு வேறுபாடுதான். இறைவனை உணர்ந்து படிக்க வேண்டும், புத்தகத்தை படித்து உணர வேண்டும். புத்தகங்களை படியுங்கள், மன அமைதி பெருகும். புத்தகங்களை நண்பராக்குங்கள், சிந்தனை சிறகடிக்கும். புத்தகங்களோடு வாழுங்கள், அறிவு பயணப்படும். புத்தகங்களையே சுவாசியுங்கள், தேடல் இனிக்கும். நன்றி. சுபிக்ஷா தொடர்ந்து ஒரு பாடல் தர முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பத்மா அவர்கள் விரைவா முடியுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். தமிழை பற்றியது. தாமரை பூத்த தடாகமடி, செந்தாமரை பூத்த தடாகமடி, செந்தமிழ் மணத்தேன் பொங்கி பாயுதடி ஞான தாமரை பூத்த தடாகமடி. பாமழையால் வற்றா பொய்கையடி தமிழ், பாமழையால் வற்றா பொய்கையடி தமிழ். பைங்கிளிகள் சுற்றி பாடுதடி ஞான தாமரை பூத்த தடாகமடி. காவிய சோழையதன் கரையழகே தரும் கவிஞர்கள் கற்பனை கோர் தனிச்சுவையே தாமரை பூத்த தடாகமடி. செந்தமிழ் மணத்தேன் பொங்கி பாயுதடி ஞான தாமரை பூத்த தடாகமடி. நன்றி, வணக்கம். நன்றி. இது பட்டி நேரம். நடுவர் தனி வட்டாட்சியர் ஆர் ஜெயசீலன் அவர்களுடைய தலைமையிலே பட்டிமன்றம் இனிதே தொடங்குகிறது. அனைவருக்கும் வணக்கம். உப்பு காற்றின் அரிப்புக்கும் அஞ்ச மாட்டேன், எவர் கூறும் ஏளன சொல்லுக்கும் ஆளாக மாட்டேன். காலங்கள் என்னை மங்கடிக்க செய்து மறக்க செய்தாலும் நான் ஃபீனிக்ஸ் பறவையாய் மீண்டெழுவேன். மனிதர்களுக்கும் உயிர்களுக்கும் மறுஜன்மம் இருக்குமா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நான் மடியும் தருவாயிலும் உங்கள் முன் மறுஜன்மம் எடுப்பேன், மறுபதிப்பாய் ஜொலிப்பேன் என்று தன்னை கூறிக்கொண்டு இங்கு மறுபதிப்பாகவும் புதிய பதிப்பாகவும் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான புத்தகங்கள் நமது நாகை புத்தக திருவிழாவில் குவிந்துள்ள இந்த நிகழ்ச்சிக்கு வருகிற இந்த உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த சிறப்பானதொரு நிகழ்ச்சிக்கு, புத்தக திருவிழாவிற்கு, நமது உப்பு காற்றின் வீசும் இந்த அலைகடல் ஓரத்தில் முதலாக நமது நாகை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் மற்றும் தென்னிந்திய புக் செல்லர்ஸ் அண்ட் புக் சேல்ஸ் அசோசியேஷனுடன் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததற்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த நமது மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் மற்றும் அனைத்து துறை அலுவலர்கள் மற்றும் வருவாய்த்துறை துணை ஆட்சியர்கள் மற்றும் வட்டாட்சியர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்த நமது அனைத்து ஒருங்கிணைப்பாளர்கள், நிகழ்ச்சியை தொகுத்தொழித்துக் கொண்டிருக்கும் நமது துரைக்கண்ணு சார் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்திருக்கும் கோடான கோடி ரசிகர்கள்
மற்றும் கலைஞர்கள், ஆர்வலர்கள், புத்தக ஆர்வலர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு சில வார்த்தைகள். அதாவது தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு என்கிறது நமது திருக்குறள். இதை கூறுகிறார் நமது படிப்பதற்கு ஏதுவாக நமது தெய்வ புலவர் திருவள்ளுவர். கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்கிறார் நமது தமிழ் மூதாட்டி ஔவையார். கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்கிறது நாலடியார். அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கினோர் பொந்தினோல் இட்டேன் வெந்து தணிந்தது காடு தளல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று உண்டோ என்று வீரவசனம் பொருந்திய பாரதியின் வசனங்களை படிக்க வேண்டுமானாலும் உப்பென்றும் சீனி என்றும் உள்நாட்டு சேலை என்றும் உப்பென்றும் சீனி என்றும் உள்நாட்டு சேலை என்றும் செப்பித்திரிவாரடி கிளியே அவர் செய்வதறியாரடி கிளியே நெஞ்சில் உரம் இன்றி நேர்மை திறனும் இன்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி போன்ற பாரதியின் உணர்ச்சி மிக்க பாடல்களையும் நமது தேசப்பற்று நிறைந்த பாடல்களை எழுத்துக்களால் படிப்பதற்கு உதவியாகவும் இருப்பதும் இன்னும் பலவிதமான தேவார திருவாசகம் பாடல்கள் வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசெரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்தவதனால் ஞாயிறு திங்கள் சனி பாம்பு இரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல 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 என்ற பக்தி பாடல்களை படிப்பதற்கும் தேவார திருவாசக பாடல்களை படிப்பதற்கும் குர்ஆன் போன்ற ஈகை நிறைந்த ஒழுக்க நெறிகளை நாம் படிப்பதற்கும் அகிம்சையை போதிக்கும் பைபிளாக இருந்தாலும் வேதங்களை நமது இன்னும் அன்பை போதிக்கும் புத்த மதத்தை சார்ந்த நூல்கள் எதுவாக இருந்தாலும் இன்றும் ஆற்றல் மிக்க சிறுகதைகள், கவிதைகள், கட்டுரைகள், இன்னும் பலவிதமான ஆவணங்கள், நாவல்கள், புதிய புதிய செய்திகளை படிப்பதற்கும் நமக்கு மிகவும் மூலதனமாக இருப்பது எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களை தாங்கி நிற்பது எதுவென்றால் நமது புத்தகங்கள். இவ்வாறான ஒரு வாழ்க்கைக்கு தேவையான பல கருத்துக்களை கொண்ட எழுத்துக்களின் பாதையில் அமைந்த பல கருத்துக்களை கொண்டிருக்கும் ஒரு மிக பொக்கிஷமாக கருதப்படும் புத்தகங்களை இன்றைய காலகட்டத்தில் படிக்கும் பழக்கம், அதாவது வாசிக்கும் பழக்கம் வீழ்கிறதா அல்லது வாழ்கிறதா, வாழ்கிறதா அல்லது வீழ்கிறதா? இந்த தற்காலிக காலத்தில் புத்தகம் படிக்கும் பழக்கம் எந்த அளவிற்கு நமதிடையே உள்ளது? வாழ்ந்து கொண்டிருக்கிறதா அல்லது வீழ்ந்து கொண்டிருக்கிறதா என்ற இரண்டு கருத்துக்களை பேசுவதற்காகத்தான் இங்கே நமது வருவாய்த்துறை சார்பாக புதிதாக வந்திருக்கும் நமது பேச்சாளர்கள் இந்த நிகழ்ச்சியை பங்கெடுத்து கொண்டு பேச உள்ளார்கள். அனைவருக்குமே இது முதல் நிகழ்ச்சி தான். இதுவே தவறு குற்றம் குறைந்தால் அனைவரும் மன்னித்து கொண்டு எங்களை ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் நமது முதலில் நமது வாழ்வதற்கு புத்தகங்கள் இன்னும் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அது வீழவில்லை என்ற தலைப்பில் பேசுவதற்காக திருமதி திலகா துணை வட்டாட்சியர் திருக்கோளை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறார். அடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற தலைப்பில் பேசுவதற்கு திரு சுந்தர வளவன் முதுநிலை வருவாய் ஆய்வர், சரக வருவாய்வர் திருமர்கள். அடுத்தது இவர்களுக்கு எதிராக இல்லை இல்லை புத்தகங்கள் வாசிக்கும் பழக்கம் முற்றிலும் வாழவில்லை, அது எப்பொழுதோ வீழ்ந்து விட்டது, இவர்கள் வீணாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சும்மா அவங்கள்ட்ட கதை விடுறதுக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதற்காக இப்பொழுது வீழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற தலைப்பில் பேசுவதற்காக திரு கே ரமேஷ் வட்டாட்சியர் வேதாரண்யம், துணை வட்டாட்சியர் வேதாரண்யம் மற்றும் திருமதி பூங்குழலி முதுநிலை வருவாய் ஆய்வாளர் நாகப்பட்டினம் ஆகிய இரண்டு தரப்பினரும் இப்பொழுது எதிரெதிர் விவாதங்களை தொடக்க உள்ளனர். இந்த இனியதொரு நிகழ்வில் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் அதுவும் நமது வருவாய்த்துறை ஊழியர்கள் பொதுமக்கள் முன்னில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதில் எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய குழு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது இப்பொழுது புத்தகங்கள் வாசிக்கும் பழக்கம் இன்றளவும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது, அது என்றும் வீழவில்லை என்ற தலைப்பில் பேசுவதற்காக முதலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற தலைப்பில் பேசுவதற்கு அணித்தலைவர்
திருமதி திலகா துணை வட்டாட்சியர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாருங்கள் திலகா, உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். புத்தகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கான அணித்தலைவருக்கு முதலில் 5 நிமிடங்கள் ஒதுக்கப்படும். 5 நிமிடங்களுக்கு உள்ளாகவே உங்கள் கருத்துக்களை நீங்கள் சுருக்கமாக முடிக்கவும். நாகையில் பிரம்மாண்டமான புத்தக கண்காட்சியை ஏற்பாடு செய்துள்ள பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும், மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கும், துணை ஆட்சியர்களுக்கும் மற்றும் வருவாய்த்துறை குடும்பத்தினை சார்ந்த அனைவருக்கும், இந்த புத்தக திருவிழாவினை கண்டுகளிக்க வந்திருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தக வாசிப்பு என்பது ஒரு மேலோட்டமான ஒரு புத்தகத்தை வாசிப்பது மட்டுமே அல்ல. வாசிப்பதன் மூலமாக அறிவை வளர்க்கிறது. ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய படைப்பாற்றலை அதிகப்படுத்துகிறது. புத்தகம் வாசிப்பது என்பது மொழியை மேம்படுத்துகிறது. ஒருத்தவருடைய கான்சென்ட்ரேஷன் பவரை அதிகப்படுத்துகிறது. மன அழுத்தத்தை குறைக்கிறது. மேலும் வாழ்நாளை அதிகப்படுத்துவதாக அமெரிக்காவில் உள்ள ஏல் யூனிவர்சிட்டியின் ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. இவ்வளவு தெரிந்தும் எதிரணியினர் புத்தக வாசிப்பு வீழ்கிறது என்ற தலைப்பில் பேச வந்திருக்கார் தலைவர். எதிர்முனையில் உள்ள இருவரும் 2 நாளைக்கு முன்னாடி 6000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கிட்டு போய் அவரோட ரேக்கில் வச்சாங்க. குடும்பத்தோட வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. இருந்தும் வந்து வீழ்ந்துகிட்டு தான் இருக்குன்னு பேசுறதுக்காக அணி தலைவரும் டீமும் வந்திருக்காங்க. பாத்துங்க, ஒரு புத்தகம் வாசிப்பது என்பது ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு விஷயத்தை சத்ரூபமாக ஒருவருக்கு சொல்லி புரிந்து வைத்து விட முடியாது. நேரடியாக ஒரு தனிப்பட்ட மனிதனால் புரிய வைக்க முடியாது. ஆனால் நூல்களால் அது பண்ண முடியும். எடுத்துக்காட்டாக பொன்னியின் செல்வன் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அந்த நூல்ல உள்ள நீங்க என்ட்ரு ஆனாலே 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நிகழ்வுகள் இப்ப கண் முன்னால நடக்கிறத நீங்க உங்களால உணர முடியும். அவ்வளவு புத்தக வாசிப்புல அவ்வளவு அருமையா படிச்சுக்கிட்டு இருக்க ஒரு எதிரணி தலைவர் வந்து இந்த தலைப்புக்கு போய் பேச போவாருன்னு எனக்கு தெரியல. ஆச்சரியமா இருக்கு. நடுவர் அவர்களே பார்த்து தீர்ப்பு. நேத்து கூட அவர் 10,000 ரூபீஸ்க்கு புத்தகம் வாங்கினாருமா, அதுல பொன்னியின் செல்வன் பதிப்பும் வாங்கினாரு. பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது உண்மைதான் நீங்க சொல்றது. Education is the most powerful weapons and reform the society. You can use the change the world ன்னு நெல்சன் மண்டேலா தன்னோட புத்தகத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. அப்பனா ஒரு புத்தக வாசிப்பு, ஒரு எஜுகேஷன் கல்விங்கிறது ஒரு சொசைட்டியை ரிஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு அவர் தன்னோட புத்தகத்துல ஆழமான கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க. புத்தகம் என்பது எல்லா நிலையிலும் தன்னுடைய ஒரு நண்பனாக விளங்கி வருகிறது. ஒரு குழந்தைக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிசு எது என்று வின்சென்ட் சர்ச்சிலை கேட்கும்போது புத்தகம் என்று பதிலளித்தார். மேலும் 1921ஆம் ஆண்டு ஒளிமின் விளைவு என்ற நிகழ்வுக்காக ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு ஒரு பரிசு, நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் சொன்னார், செய்தியாளர்கள் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறாங்க, அப்ப உலகத்திலேயே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு எது என்று எதை நீங்கள் சொல்லுவீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது சிறிதும் தாமதிக்காமல் புத்தகம் என்று பதிலளித்தார். மேலும் வாசிப்பு இல்லாத வீடும் வாசிப்பு இல்லாத வாழ்க்கையும் வாசல் இல்லாத வீடும் பயனற்றது என்று அரிஸ்டாட்டில் சொன்னார். ஒரு நஞ்சு கொடுக்கப்படும் முறை கடைசி நிமிடம் வரை புத்தக வாசிப்பை தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருந்தார் சாக்ரட்டிஸ். தனது தூக்க மேடைக்கு அழைத்து செல்றதுக்காக ஒரு ஜெயில் சூப்பரண்ட் வந்து கூப்பிடுறாங்க, உங்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்ற போறோம், நீங்க உடனே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அது வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்காரு பகத்சிங். சூப்பரண்ட் கிட்ட ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாதா, இந்த அத்தியாயத்தையாவது நான் முடிச்சுட்டு வந்துடுறேனே, எப்படி இருந்தாலும் நீங்க என்னைய தூக்கில போட போறீங்க, இந்த அத்தியாயத்தையாவது படிச்சு முடிச்சுட்டு வந்துடுறேன்னு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாரு. எப்பவுமே புத்தக வாசிப்புல நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கவங்க மட்டும்தான் ஒரு தலைவராக ஆக முடியும். லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ் அண்ட் ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ் என்பார்கள். வாசிக்காத எவரும் ஒரு தலைவராக முடியாது, ஒரு தலைமை பொறுப்பு வகிக்க முடியாது. மேலும் இந்த அருமை புத்தக வாசிப்போட அருமை தெரிந்ததனால்தான் நமது பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு புத்தகம் வாசித்துக் கொண்டிருக்கிறேன், ஒரு நாள் ஆகும், என்னோட ஆபரேஷனை கூட அடுத்த நாள் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளவு தெரிந்தும் எதிரணி தலைவர் இல்ல கட்டாயமாக புத்தகம் வாசிப்பு வீழ்கிறதுன்னு தான் பேசுவார். படிப்பால் மட்டுமே பாராள முடியும்,
படிப்பால் மட்டுமே பாராள முடியும் என்று படித்து படித்து நம்மளுடைய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு புத்தகம் என்பது அது வெறும் எழுத்துக்களை மட்டுமே தாங்கியது அல்ல. புத்தகத்தில் உள்ள எந்த ஒரு வரியும் ஒரு பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்தி விட முடியும். ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு ஒரு அறிவுரைகள் சில நேரத்தில் சொல்லலாம், ஆனா அவர் அந்த புத்தகம் செய்யற வேலையை யாரும் செய்ய முடியாது. இது ஒரு இதை கடைசியா இதை மட்டும் சொல்லி நிறைவு செய்யறேன். இப்போ எதிரணியில் உள்ளவங்க புத்தகம் வாசிப்பது வீழ்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அதிகமான விற்பனை அமேசான்ல இன்னைக்கு தேதியில எது நடக்கிறதுன்னு கேட்டா டாப் 10 சேல்ஸ் பார்த்தா அதுல புத்தகங்கள் 5வது இடத்தை பிடித்திருக்கு. எப்படி இருக்கும்போது இது புத்தகம் வீழ்கிறதுன்னு எப்படி பேசுவாங்க? தொழில்நுட்ப உலகில் ஒரு உலகையே கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற ஒரு தொழில்நுட்ப உலகில் அந்த தொழில்நுட்பத்தையே தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது சுந்தர் பிச்சைங்கிற ஒரு தமிழர் தானே. சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்து எப்படி அவர் அவ்வளவு தூரம் வளர முடிஞ்சது? புத்தக வாசிப்புனால வந்தது இல்லையா நடுவர் அவர்களே? சரியான கருத்து சொல்கிறீர்கள். உங்களுக்கான கால நேரம் நன்றி. அனைவருக்கும் புத்தகம் படிக்கும் பழக்கம் இன்றளவு ஆழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அமேசான் போன்ற நிறுவனங்களில் மிக அதிக அளவு விற்பனையாகி கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்துகிறார். அதே சமயம் புத்தகங்களை வாங்கி மட்டும் வைத்தான் பத்தாது. அதாவது அந்த புத்தகத்தில் வாங்கிட்டு நம்ம போகிறோம் ஒழிஞ்சு அதை எத்தனை பேர் முழுசாக படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. அப்படியே அது இருக்கும். அந்த செல்ஃபில் பார்க்குறப்பெல்லாம் காலைல அந்த செல்ஃபில் அடங்கியிருக்கும் அந்த புக்கு. என்றைக்காவது ஒரு நாள் படிக்கணும்னு நினச்சா கூட அப்போ நம்ம அந்த படிக்கணுங்கிற ஆர்வமாக அப்போ குறைஞ்சிரும். எனவே அந்த புத்தகத்தை வாங்குவது மட்டும் பெரிதல்ல, அதை வாசிக்கவும் வேண்டும். அப்பொழுதுதான் அது தொடர்ந்து வாழும் என்ற ஒரு கருத்தையும், புத்தகங்கள் இன்றும் கூட நிறைய விலை போய் கொண்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் அணித்தலைவர் திருமதி திலகா அவர்கள் கூறியுள்ளார். இல்லை, அவர் சொல்வது முற்றிலும் தவறு. நான் பொன்னியின் செல்வனையும் வாங்கவில்லை, நான் 6000 ரூபாய்க்கு புத்தகமும் வாங்கவில்லை. ஏனென்றால் புத்தகம் படிக்கும் பழக்கம் வீழ்ந்து விட்டது. அதை படித்து இனிமேல் எந்த பிரயோஜனமும் இல்லை என்ற கருத்தை சொல்வதற்காக திரு க ரமேஷ் வட்டாட்சியர் அவர்கள் எதிரணியிலிருந்து வருகிறார். இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணமதை நீவீர் திண்ணமுறை இசைத்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர், தீமையெல்லாம் மறைந்து போம் திரும்பி வாரா. புத்தகம் வாசிக்கும் பழக்கம் வாழுகிறதா வீழ்கிறதா? வாழுகிறது என்ற தலைப்பில் நம்ம அந்த அம்மையார் பேசியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த தலைவர் உள்ளிட்ட அந்த அணித்தலைவர்கள்லாம் பார்த்தா உண்மையிலே எனக்கு பாவமாக தான் இருக்குது. அவங்க எடுத்துக்கிட்ட தலைப்புக்கு பேசிக்கிட்ட செய்தியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எப்படின்னு பாருங்கள், ஏல் பல்கலைக்கழகம், சாக்ரட்டிஸு, அப்புறம் சர்ச்சில், அப்புறம் மண்டேலா, யாருமே உயிரோடும் இல்லை, நம்ம நாட்டிலையும் இல்லை. நம்ம இப்போ பட்டிமன்றம் எங்கே நடத்திட்டு இருக்கிறோம்? தமிழ்நாட்டில் நடக்கிறோம். தமிழ்நாட்டில் வாசிப்பழக்கம் இருக்கா இல்லையான்னு பேசுகிறோம். அந்த அமெரிக்காவில் படிக்கிறான், நானும் ஒத்துக்கிறேன். நீங்கள் படிக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் படிக்கிறோமாங்கிறது தான் இப்போ நம்ம கேள்வியே நமக்கு. அமேசானில் புத்தக விற்பனை 5வது இடத்துல இருக்குது. சரி, முதல்ல என்ன இருக்குது? செல்ஃபோன் தான் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். நம்ம இப்போ ஒரு குழந்தை அந்த காலத்தில் அழுவுதுன்னு வச்சுங்க, நம்மெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அழுதுன்னா உடனே பக்கத்தில் ஒரு கிளுகிழப்பை எடுத்து கொடுப்பாங்க, ஒரு பொம்மையை கொடுப்பாங்க, ஒரு சாக்லேட் கொடுப்பாங்க. இப்போ உடனே தூக்கி ஒரு செல்ஃபோனை கொடுத்துருவோம், அது பாட்டில் விளையாண்டுட்டு ஜாலியாக இருக்கும். அதுதான் தலைமுறை. இன்னைக்கு டிஜிட்டல் செல்போன் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, சிறு வயதிலே அதில் இருக்கிற வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்துகிறாங்க. வாட்ஸ்அப்பு போன்ற செய்திகள்லாம் கருத்துக்கள் வருது இல்லை, அதை படிக்கிறதுக்காக மேம்படுத்துறதுக்கு கொடுக்குறாங்க. ஆமாம், தலைவர் சொல்கிறாரு இப்போ வாசிப்பு படிக்கும்னு. 1ஆம் பிள்ளைங்களை எடுத்து இப்போ பாருங்கள், அது இன்னும் இன்ஃபோ பெல்ஸ் அந்த அந்த வாய்ஸும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் அடுத்தாமல் ஒரு கார்ட்டூன் படம் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ இளைய சமுதாயத்தினர்லாம் இப்போ அதிகபட்சமான நேரங்கள் எது செலவு பண்ணுறோம்? வாசிப்புலையா? எல்லாம் சமூக ஊடகங்களில் தான் நம்ம அதிகபட்சமான செலவு. இது யாரும் இதில் விடுபட முடியாது. அத்தனை பேருக்கு அந்த சமூக ஊடகங்களில் புதைந்து தனது நேரத்தை வீணடிப்பது நடந்து கொண்டே தான் இருக்குது. மலினமான செய்திகள், எதற்கும் பயன் தராத ஒரு நகைச்சுவை செய்திகள், இதெல்லாம் பதிவேற்றம் செய்வதும் பகிர்வதும் தான் இன்றைக்கு நம்மளுடைய காலத்தை வீணெடுத்து கொண்டு இருக்கிறோம். வாசிக்கும் பழக்கம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் முற்றிலுமே தவறான செய்தி. உண்மையிலே படிக்கணும்னு ஒரு புத்தகத்தை ஆசைப்பட்டு எடுத்தால் கூட ஒரு பக்கம் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, திடீர்னு செல் அடிக்கிற மாதிரியே சத்தம் கேட்குது. டக்குன்னு போய் எடுத்து பார்த்தோம்னா செல்லெல்லாம் அடிக்கிறதும் இல்லை, வர்றதும் இல்லை. நமக்கு பிரம்மை, எப்படி ஒரு ஃபோனாவது நமக்கு வந்திருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் அந்த பழக்கம் இருக்கும். யாராவது தூங்குறீங்களா?
ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செல்ஃபோன்லாம் வரதுக்கு முன்னாடி ஆண்ட்ராய்டு ஃபோன் வரதுக்கு முன்னாடி நம்மளாம் 8 மணி 9 மணி படுத்துருவோம். நீ 12 மணிக்கு போர்வைக்கில் படுத்துக்கிட்டு நம்மளால் உள்ள வாட்ஸ்அப்பு வீடியோ தான் பார்த்துட்டு கிடக்குறோம். இல்லை யாரும் மறுக்க முடியாது. ராத்திரி 11:30 மணிக்கு சரி ஆஃபீஸ்லேருந்து விடுபட்டு கொண்டு போய் அப்பா நைட்டு ஒரு வாட்ஸ்அப் பார்க்கலான்னு பார்த்தா உடனே அடுத்த நாள் டுமாரோ 10 AM மீட்டிங்னு வருது. ஒருவேளை 10 மணிக்கு தூங்கியிருந்தா கூட நம்ம பார்க்கல சார்னு சொல்லியிருக்கலாம். உடனே 2 நீலக்கோடு அடிச்சிருதா. நம்ம அதனால் 11:30 மணியாக இருந்தாலும் இனிமேல் செல்லை பார்க்க முடியல. அதுமாதிரி சூழ்நிலை தான் நம்ம இன்றைக்கி ஊடக இதெல்லாம் போயிட்டுருக்கு. அந்த காலத்துலலாம் நம்ம மகள் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். மணிக்கொடின்னு ஒரு பெரிய இலக்கிய இதழ் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தது. மணிக்கொடி, கணையாழி, கசட தப்பறை, ழா, இதெல்லாம் பெரிய இலக்கிய இதழ்கள். எல்லாம் நம்ம பல பத்திரிகைலாம் வரும்போது படிப்போம். இப்படிலாம் ஒரு மிகச்சிறந்த இலக்கிய நூல்கள்லாம் அப்படிலாம் இருந்தது, வாசிக்கும் பழக்கம் அது இருந்தது அப்படின்லாம் நம்ம இன்றைக்கு படிக்கிறோம். இதில் நூலகங்களில் வரும்போது செய்திகள் வருது. ஆனால் ஒரே ஒரு இலக்கிய இதழ் கூட இன்றைக்கி எந்த கடைகளிலும் விற்பதே இல்லை. ஏதாவது ஒரு இலக்கிய இதழ் போய் பாருங்கள், எந்த கடையிலையுமே விற்பதே இல்லை. 1-2 நூலகங்களுக்கு வருவதும் கூட படிக்கப்படாமலே இருக்கு. புத்தகங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் எது தெரியுமா? அது படிக்கப்படாமலே இருப்பது தான். அதாவது பாரதி, புதுமைப்பித்தன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், இது போன்ற மிகப்பெரிய ஆளுமைகளெல்லாம் நாம் வறுமைக்கு தின்ன கொடுத்த சமூகம் நம்மளோட சமூகம். எழுத்தாளர்களுக்கு இன்றைக்கு நம்மளோட தமிழ் சமூகத்தில் எந்தவித மதிப்புமே நமக்கு இருப்பதே இல்லை. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம், அந்த புத்தக கடைகளில் கூட இருக்குது. கோபல்ல கிராமம், கோபல்லபுரத்து மக்கள் அப்படின்னு ஒரு நாவல். சாகித்ய அகாடமி வாங்கின கி. ராஜநாராயணன் 98 வயதில் மறந்தால் மிகப்பெரிய எழுத்த ஆளுமை தான். மக்களில் வாசிக்கும் பழக்கம் இல்லாததுனால என்ன நடக்குதுன்னு நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். அவர் வாழ்ந்த தெருவில் கூட அவரை பற்றி யாருக்குமே தெரியலை. அவர் வாழ்ந்த தெருவில் சாகித்ய அகாடமி விருது வாங்கின அந்த கி. ராஜநாராயணனை அந்த தெருவில் இருப்பவர்களுக்கு கூட தெரியலை. அவர்கிட்ட கேட்பாங்களா, ஐயா நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு. நான் ரைட்டராக இருக்கேன்னாங்களாம். ஐயா எந்த போலீஸ் ஸ்டேஷனில் ரைட்டராக இருக்கிறீங்க அப்படிம்பாங்களாம். இதுதான் அவருடைய நிலைமை. ஒரு சினிமா நடிகருக்கு கொடுக்குற கூட்டம் ஒரு எழுத்தாளருக்கு கொடுக்கிறதா என்றால் இல்லை. அந்த கீராவை பார்க்குறதுக்கு ஒரு முறை நம்மளுடைய நடிகர் ஒரு 2 நிமிடம் நான் சப்ஜெக்டோட பேசிட்டு இருக்கிறேன், சம்மந்தெல்லாம் பேசினவங்களாம் பெல் அடிக்கல நீங்கள். ஆமாம், ராஜநாராயணன் எழுத்தாளர் இருக்கார்ல, அவரை பார்க்கறதுக்கு நடிகர் நாசர் ஒரு முறை வந்திருந்தார். அவர் வேற திசை போறாங்க. ராஜநாராயணன் ஒரு முறை இல்லை வந்திருந்த செய்தி தான் வர்றேன். ராஜநாராயணன் பார்க்க நாசர் வந்திருக்கிறார். அதுக்கு பிறகு அவரை பார்க்கறது 1000 மக்கள் கூடி இருக்கிறாங்க. பிறகு அதே தெருவில் மறுபடியும் இப்போ அடுத்தடுத்த காலங்களில் போய் ராஜநாராயண வீடு எங்கே இருக்குன்னு கேட்டால் யார் அந்த நாசர் வந்துட்டு போனார் அந்த வீடுங்களா? இதுதான் ஒரு எழுத்தாளருக்கு இருக்கக்கூடிய மதிப்பு. அதுதான் இந்த தமிழ்நாட்டில் எழுத்தை விற்று யாரும் பிழைக்க முடியாது. வெளிநாடுகளில் ஒரு 10 லட்சம் புத்தகத்தை விற்று ஒருத்தர் படிச்சிட முடியும். 10 லட்சம் புத்தகம் ஒரு காப்பி போடும். இங்கே எவ்வளோ சிறந்த புத்தகமாக இருந்தாலும் 1000 பிரதிக்கு மேலே நமக்கு விற்பதே கிடையாது. சமூக ஊடகங்களில் தான் நம்மளுடைய நேரங்கள்லாம் அதிகபட்சமாக வீணடித்து கொண்டிருக்கிறது. எங்கள் பகுதியில் ஒரு ஆசிரியர் இருக்கார். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? வாட்ஸ்அப்பில் அல்லது ஊடகத்தில் இயங்குறதுல அவரை தாண்டி ஒரு ஆளே கிடையாது. சாயந்தரம் 7 மணிக்கெல்லாம் குட் நைட் அனுப்பிவிடுவார். நமக்கு யாரும் அனுப்புறது முடியாது, அவர் தான் அட்வான்ஸாக இருப்பார். அப்படியே இருந்துகிட்டு இருந்தோம்னு வச்சுங்க, நைட்டு 12:01 பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் குட் மார்னிங் வந்துடும். 12:01 தேதி மாறிடுதுல, 12:01 குட் மார்னிங் போட்டுருவார். இப்படி தான் வாசிப்பு பழக்கம் முற்றிலுமாக நமக்கு அழிந்து கொண்டே இருக்கிறது. அதனால் ஊடகத்தில் மூழ்கி போயிட்ட அந்த சமூகம் வாசிப்பிலிருந்து முற்றிலுமாக விலகி தான் செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் பேசுவதற்கு நிறைய செய்திகள் உண்டு. பெல்லு சத்தத்தினால நிறுத்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு. மற்றொரு வாய்ப்பு சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாசிப்பு பழக்கம் இன்றளவும் வீழ்ந்து விட்டது. இன்னைக்கெல்லாம் வெறும் செல்போன் அதனால வீழ்ந்து விட்டது என்ற கருத்தை சொல்றாரு. அதே போல் அவர் சொன்ன மாதிரி கோபல்லபுரத்து மக்கள், கோபல்லபுரத்து கிராமம், கி. ராஜநாராயணன் அவருடைய அந்த மொழி நிறைய பேருக்கு அவர் தெரியாது. ஆனால் அவருடைய வட்டார வழக்கு மொழிங்கிற ஒரு தமிழ் இலக்கியத்தில் அறிமுகப்படுத்தின ஒரு எழுத்தாளர் கி. ராஜநாராயணன் தான். அந்த கிராமத்தில் என்னென்ன செய்திகள் பேசுகிறாங்களோ, இப்போ வேதாரண்யத்தில் எல்லாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க, தெக்காக்க வடக்காக்க வீட்டுக்கு பூட்டான் அப்படிங்கிறது இந்த வார்த்தைகள். அதாவது இந்த வட்டார வழக்கு மொழி சொற்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையை தமிழ் இலக்கியத்தில் உருவாக்குனது கி. ராஜநாராயணன். அவரை தொடர்ந்து நிறைய பேர் பொன்னியலன், கண்மணி குணசேகரன், இந்த மாதிரி நிறைய எழுத்தாளர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் அந்த எழுத்தாளர் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. காரணம் என்னென்னா, இந்த வாசிப்பு என்கிற ஒரு தரம் குறைந்து விட்டது அப்படிங்கிறத தான் வலியுறுத்தியிருக்கிறாரு. ஸோ அதனால் கி. ராஜநாராயணன் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இன்று வரை ஜெயமோகன் எழுதிய எத்தனையோ புத்தகங்கள் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது
எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய பல புத்தகங்கள் இன்றும் கூட பல புத்தக கண்காட்சியில் வெகுவாக விற்பனையாகி கொண்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி, புத்தகங்கள் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அதில் உள்ள கருத்துக்கள் என்றும் வாசிக்கப்பட்டு தான் கொண்டிருக்கிறது. புத்தகங்கள் பழக்கம் வாசிக்க வீழவில்லை, வாழ்கிறது என்ற கருத்தை சொல்வதற்காக திரு சுந்தரவல்லவன் முதுநிலை வருவாய் ஆய்வர், சரக வருவாய்வர் பேசுகிறார். கல்லாக இருந்த என்னை கற்கண்டாக மாற்றியவளே, புல்லாக இருந்த என்னை புயலாக மாற்றியவளே, முள்ளாக இருந்த என்னை முட்டுக்குவியலாக செய்தவளே, சொல்லாக இருந்த என்னை கல்வெட்டில் ஏற்றியவளே, வில்லாக இருக்கும் என்னை விடுகின்ற வீரத்தாயே, தமிழ் கண்ணியான அன்னையின் வழியாக அவையோரை வணங்கி பட்டிமன்றத்தினுடைய நடுவர் வருவாய்த்துறையினுடைய இலக்கிய மரபே, இலக்கிய சோலைய, வேற எதுவும் வார்த்தைகள் விட்டு போயிட்டா நீங்க சொன்னதெல்லாம் சொல்லிட்டேன். அனைவரையும் வணங்கி, நூல்கள் வாசிக்கிற பழக்கம் அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரையும் நீண்டு கொண்டுதான் இருக்கிறது. புத்தகங்கள் என்றாலே அது கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்துக்குமான இணைப்பாகத்தான் இருக்கிறது. நம்முடைய எதிரணியுடைய தலைவர் வட்டாட்சியர் ரமேஷ் அவர்கள் புத்தக வாசிப்பு வீழ்ந்து கொண்டிருப்பதாக ஒரு தவறான தகவலை சொன்னார். உலக அளவினுடைய கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் தான் வாரத்திற்கு 1042 மணி நேரங்கள் இந்தியர் ஒருவர் சராசரியாக வாசிப்பதாக குளோபல் இங்கிலீஷ் எடிட்டிங் நிறுவனம் தன்னுடைய ஆய்வறிக்கையை கொடுத்திருக்கிறது. வளர்ந்த நாடுகள் அமெரிக்கா, ஜெர்மனி, கனடாவில் கூட அந்த வாசிப்பு பழக்கம் குறைந்திருக்கிறது. உலக அளவில் இந்தியாவினுடைய வாசிப்பு அதிகமாக இருக்கிறது. தமிழக அளவில் பார்த்தோமே ஆனால் இந்த 10 ஆண்டுகளில் பதிப்பகங்களின் எண்ணிக்கை 2 மடங்காகி இருக்கிறது. இளைஞர்கள் கவிதைகள், நாவல்கள், புதினங்கள் என்று நிறைய வாசிக்க தொடங்கியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே தான் மாவட்டங்கள் தோறும் புத்தக கண்காட்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாசிப்பு இல்லாமல் எப்படி கண்காட்சிகள் இருக்க முடியும்? நாகையில கூட பாருங்க, மாவட்ட நிர்வாகம் இணைந்து லட்சோப புத்தகங்களை இங்கு இறக்கி இருக்கிறார்கள். வாசிப்பு இல்லாமல் சாத்தியம் உண்டா? ஒரு தவறான தகவல். உலக அளவில் இந்தியர்களே அதிக அளவில் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி ஒரு கவிஞனாக இருக்கட்டும், ஒரு எழுத்தாளனாக இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய படைப்பாளனாக இருக்கட்டும், ஒரு வர்ணனையாளராக இருக்கட்டும், ஒரு விமர்சகராக இருக்கட்டும், அனைவருக்குமே அடித்தளம் புத்தக வாசிப்பு தான். புத்தக வாசிப்பு இல்லாமல் ஒரு புதினத்தை ஏற்ற முடியாது. புத்தக வாசிப்பினுடைய திறன் இல்லாமல் ஒரு தொலைக்காட்சியிலே பேச முடியாது. புத்தக வாசிப்பு இல்லாமல் ஒரு பாடலை புனைய முடியாது. நடுவர் அவர்களே, வாசிப்பு தான் அனைத்திற்கும் அடித்தளம். வாசிப்பு என்பது 50 ஆண்டுகளுக்கு முன்பும் இருக்கிறது, இப்பொழுதும் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் 20 ஆண்டுகளுக்கு முன்பே உள்ள காலத்தை கூட்டி கழித்து பார்த்தோமே ஆனால் 2 மடங்கு 3 மடங்காக இன்று புத்தக விற்பனைகள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. தொழில்நுட்பம் வளர்ந்திருப்பதாக நம்முடைய எதிரணி தலைவர் அவர்கள் பேசினார்கள். மொபைல் போன் வந்தது சரிதான், கம்ப்யூட்டர் வரும்போது வந்ததெல்லாம் சரிதான், தொலைக்காட்சி ரேடியோ வரும்பொழுது மக்கள் இனிமே படிக்கவே மாட்டான் போட்டிருக்கு, இனிமே ஒளியை மட்டுமே கேட்பான்னு சொல்லி பயந்துகிட்டு இருந்தாங்க. அதை எல்லாத்தையுமே விஞ்சி புத்தகங்கள் அதிகமாக விற்பனை ஆனிச்சு. அதே மாதிரி கணினி பயன்பாடு வரும்பொழுது புத்தகத்தினுடைய வாசிப்பு இருக்காதுன்னு சொன்னாங்க. அதையுமே அதை பின்னுக்கு தள்ளி புத்தகங்கள் என்றும் நிறைய அளவில் வந்து கொண்டுதான் இருக்கிறது. தொடர்ந்து வளர்ந்து வரும் அறிவியலும் அதை ஒட்டி தோன்றும் புதிய கண்டுபிடிப்புகளையும் பின்னுக்கு தள்ளி புத்தகங்கள் இன்னும் உயிர் பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. நடுவர் அவர்களே, புத்தகத்தினுடைய வாசிப்பை அக்கால பாரதி அவர்கள் 2 நிமிஷம் மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் மானை போல் விரிவடைந்து தனிமனித தத்துவமாய் இருளை போக்கி சகமக்கள் ஒன்றென்ப உணர்வதற்கும் புத்தக சாலை வேண்டும் என்றான் பாரதி. அப்ப அந்த புத்தக வாசிப்பை எவ்வளோடு அறத்தோடு அணுகிறதை நாம் அணுக வேண்டும். இந்த காலத்தில் பாருங்கள், நிறைய தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் கூட ஒலி இரைச்சல் அதிகமாக இருந்து சில வார்த்தைகள் தெரியாமல் இருந்தாலும் கூட இப்போ ஒரு பாடல் வந்திருக்கிறது. கஞ்சா பூவு கண்ணால சொப்பு சொல்லு ஒன்னால உள்ளம் எல்லாம் முருகிடிச்சு கண்ணாலன்னு சொல்லி ஒரு பாட்டு. கருப்பட்டி கரைச்சி செஞ்சு வச்ச சிலையா, பச்சரிசி போட்ட பொங்கப்பான ஓரையா. இப்ப இந்த 21ஆம் நூற்றாண்டில் கூட இந்த பச்சரிசி, கரும்பு, பொங்கல்னு சொல்லி இப்ப ஒரு பாட்டு யுவன் சங்கர் பாட்டு வந்திருக்குது. அந்த பாட்டிற்கு அடித்தளம் எது? தமிழ் கலாச்சாரத்தை காக்கக்கூடிய மரபுகள் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்ப நிறைய பாட்டு வந்துட்டு இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா அரபி குத்துக்கள் நிறைய வந்துட்டு இருக்குது, நிறைய குத்து பாடல்கள் வந்துட்டு இருக்குது. சொல்றியா மாமா, சொல்றியான்னு வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனாலும் கூட தமிழ் கலாச்சாரத்தை காக்கக்கூடிய, வாசிப்பை இணைக்கக்கூடிய படிப்புகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. வாசிப்பு என்பது பொழுதுபோக்கு அல்ல, அது ஒரு தவம். எனவே வாசிப்பு இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்கிற என்னுடைய கடுமையான வாதத்தை நடுவரிடம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
புத்தகம் படிக்கும் பழக்கம் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை தான் இப்போ வலியுறுத்திட்டு போயிருக்காரு திரு சுந்தரவள்வன். அடுத்ததாக நமது தமிழ் இலக்கியங்களில் மிகப்பெரிய ஆளுமை கொண்டது பொன்னியின் செல்வன் நாவல். இதை படிக்காதவங்க அதிகமாக இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் படிக்காமல் இருந்தாலும் படிங்க, வாங்கி இந்த புக் ஸ்டோரில் நிறைய இருக்குது. இப்போ இந்த பொன்னியின் செல்வன் வர நாவலில் வர மிகப்பெரிய ஒரு கதாபாத்திரம் வந்து பூங்குழலி. இந்த பூங்குழலியை வந்து நம்ம நேராக பார்த்தது கிடையாது இலக்கியங்களில். ஸோ மேக்சிமம் அவங்க கோடியக்கரை பகுதியில் தான் வாழ்ந்திருக்கிறாங்க அந்த சரித்திர நாவல் படி. ஸோ அவங்களே வேதாரண்யம் பகுதியை சார்ந்தவர் தான். இந்த திருப்போது அந்த பூங்குழலியை பார்க்க முடியாவிட்டாலும் எதிர்த்தரப்பிலிருந்து புத்தகம் வீழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற தலைப்பில் பேசுவதற்கு திருமதி பூங்குழலி அவர்கள் முதுநிலை ஆய்வாளர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பொன்னார் மேனியனை புலி தோளையரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொண்டை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனோ அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனோ. ஆண்ட்ராய்டு எனும் ஆழிப்பேரலையில் என்ன வீழ்கிறதுன்னு பேச போயிட்டு நீங்கள் வாட்டில் தேவாரம் திருவாசகம்லாம் பாடிக்கிட்டு இருக்கீங்க. என்ன வண்டி ட்ராக்கு வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ வாசிக்கல இல்லை சார், அதை எடுத்து சொல்றதுக்கு தேவாரத்திலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. ஆண்ட்ராய்டு எனும் ஆழிப்பேரலையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய இளைஞர்கள் குழந்தைகள் அனைவரையும் மீட்டெடுக்கின்ற வகையிலே இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மிக பிரம்மாண்டமானதொரு புத்தக கண்காட்சியை ஏற்பாடு செய்திட்ட நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் அவர்களுடன் தோள் கொடுத்து நின்றிட்ட அனைத்து அலுவலக பெருந்தகைகளுக்கும் இன்றைய கால சூழ்நிலையை உணர்ந்து நல்லதொரு தீர்ப்பை வழங்குவார் என்ற நம்பிக்கையில் நடுநாயகமாக நின்று வீட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நடுவர் சார் அவர்களுக்கும் உரைத்திட்டது பொய் என நீங்க வந்து மிரட்டுறீங்க. உரைத்திட்டது பொய் என உள்மனதிற்கு தெரிந்தும் இட்ட தலைப்பிற்கு ஏதோ பேச வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய எதிரணியின் வருவாய்த்துறை நட்புகளே, இன்றைய கால சூழ்நிலையை விளக்கி அமர்ந்திருக்கக்கூடிய வேதாரண்யம் மண்டலத்தின வட்டாட்சியர் அவர்களே, எங்களையெல்லாம் வாழ வைக்கும் பார்வையாளர் வருவாய்த்துறை சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப சொன்னதுதான் உண்மை. இந்த கூட்டம் வருமா வராதான்னு எனக்கு ஒரே பயமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம 4 பேர் தான் உட்காந்துருப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு. இப்ப சொன்னீங்க, இப்பதான் இப்பதான் மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு கூட்டத்தை பார்த்தோம். அவங்க எல்லாம் சொல்றாங்க, நேருஜி படிச்சாக, அண்ணாஜி படிச்சாக, காந்திஜி படிச்சாக, பகவத்சிங் படிச்சாக, எல்லாரும் படிச்சாங்க. எங்க அப்பத்தா தோசை சுட்டாக, எங்க முப்பத்தா வடை சுட்டாக. எல்லாம் கடந்த காலம் சார். இப்ப நிகழ்காலத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குது சார்? நம்ம முன்னாடி எல்லாம் ரொம்ப லாங் ட்ரிப் போறோம்னு வச்சுக்கிடுங்களேன், பஸ்ல ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கையில 2 நாவலோ இல்ல ஒரு ஆனந்த விகடனோ ஒரு துக்ளக்கோ ஒரு குமுதமோ ஒரு ஜூனியர் விகடனோ ஏதோ ஒண்ணு இருக்கு சார் நம்ம கையில. புத்தகத்தை வாங்கிக்கிட்டு போய் பஸ்ல உட்கார்றதுக்கு முன்னாடியே நம்ம ஜன்னல் ஓரம் சீட்டு கிடைக்குதான்னு பார்ப்போம். ஜன்னல் ஓரம் உட்காந்துட்டோம்னா அடுத்த நிமிஷம் என்ன யோசிப்போம், கண்டக்டர் வரட்டும், டிக்கெட் எடுக்கட்டும். நம்ம நடுவில் புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம், டிக்கெட்டை எடுத்து பத்திரமா பையில வச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருப்போம். படிச்சு முடிச்சிட்டோமா, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குதா, பக்கத்து சீட்டை பாக்குறது, அவர் நல்ல புத்தகம் வச்சிருக்கிறாரா சார், அதை வாசிச்சிட்டீங்களா, எங்களுக்கு சத்த தர்றீங்களான்னு வாங்கி கடன் வாங்கி படிச்சிருக்கிறோம் இல்லையா அந்த காலத்துல. இப்ப சார் நம்மளுக்கு நம்ம உடல் உறுப்புகள்லயே ஒரே ஒரு உறுப்பை மட்டும் எந்நேரமும் ஈரம் இருக்கிறபடி வச்சு அதுக்கு 32 காவலர்களையும் வச்சு அதையும் மீறி எதையாச்சும் வாயை திறந்துடுதோங்கிற ஒரு பயத்துல ஒரு பெரிய ஷட்டரையும் ஏன் தெரியுமா, அவங்களுக்காகத்தான். பார்த்ததை பார்க்கலன்னு சொல்றது, பார்க்காத பார்த்தேன்னு சொல்றது. இப்ப யாருக்கு 3 வருஷமா இல்ல ஒரு 10 வருஷமா அந்த ஆண்ட்ராய்டு வந்ததுக்கு பிறகு யாரு சார் புத்தகம் வாசிக்கிறீங்க? நேத்துக்கு மேடம் வாசிச்சாங்க, ஏன்னா இங்க பட்டிமன்றத்துல பேசணுமேங்கிறதுக்காக அக்காவும் தங்கச்சி ஓடி போய் அங்க புத்தகத்தை வாங்கிட்டு வந்தாங்க. நான் என்ன பண்ணேன், நீங்க எத்தனை புத்தகமா வாசிச்சிருக்கீங்க? நான் என்ன பண்ணேன், நம்மளும் பேசணுமே.
எங்க வீட்டு பரன் மேல கிடக்கிற புத்தகத்தை எங்க வீட்டுக்கார்ட்ட எடுத்துக்கிட்ட திட்டுவாரேன்னு பயந்துகிட்டு நானே ஸ்டூல போட்டு ஏறி தூசு தட்டி இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் சார். இவங்க காலத்தை தூசு தட்டிட்டு வந்திருக்கீங்க சார். அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க தவறா புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பாடநூல் வாசிக்கிறோம்ல அதை சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அது படிப்புங்கிறது அது இல்ல, வாசிக்கிறதுங்கிறது அது கிடையாது. நானும் தான் படிச்சேன் 10வதுல. எனக்கு அப்ப படிச்ச பாருங்க பணப்பாட செயல் இன்னமும் ஞாபகம் இருக்கு. சொல்லட்டுமா? வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி நின்றாயே யான் எனதென்றை அவரவரை கூத்தாட்டி வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவேன். மனப்பாடம் சார். அப்ப படிச்ச படிப்பும் மக்கப்பு தான், இப்ப படிக்கிற படிப்பும் மக்கப்பு தான். உண்மையில புரிஞ்சுக்கிட்டா படிச்சோம். அப்ப இந்த பாட்டு தேவாரமா திருவாசகம் பண்ணா கூட தெரியாது சார். அந்த நேரத்துக்கு ஒரு சுச்சுவேஷன் சாங் போட்டாங்க, எங்களுக்குனே போட்டாங்க தெரியுமா? என்ன பாட்டு? தேவாரம் படிச்சோம் திருவாசகம் படிச்சோம் தெரியாம திருக்குறளும் தான் படிச்சோம், ஆனான படிப்பையெல்லாம் மண்ணாடம் படிச்சு புட்டு புரியாம தெரியாம தான் முழிச்சோம். தமிழை படிச்ச விட தெரியாம முழிச்சோம் சார். இப்ப ஆங்கிலத்துல கொண்டுட்டு போய் நம்ம வீட்டு பிள்ளைகளை எல்லாம் தள்ளி விடுறோம். அட இருங்க கொஞ்சம் காலங்கருதி. நீங்க ஃபாலோவர்ஸ் அணித்தலைவர் பேசிட்டாரு. ஃபாலோவர்ஸ்க்கான ஒதுக்கப்பட்ட நேரம் 3 மணித்துளிகள் 3 நிமிடங்கள். அடுத்த ப்ரோக்ராம் இருக்கு, அதனால கொஞ்சம் ஷார்ப்பா தொடர பேசுங்க. தொடர்ந்து மக்கப் பண்ணணும்னா நான் மக்கப் பண்ணிட்டு வந்து மறந்து போயிட்டு மக்கப் பண்ணிட்டு வந்தா நீங்க உண்மையா பேசணும். மக்கப் பண்ணீங்கன்னா அப்படிதான். அடுத்தது நம்ம பிள்ளைங்களை எல்லாம் வந்து இப்போ ஒரு ரொம்ப ட்ரெண்ட் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆசிரியர்கள், அடுத்தது அரசு அலுவலர்கள், அடுத்தது நம்ம பிள்ளைங்களை வந்து நல்லா படிக்க வைக்க முடியுங்கிறவங்க எல்லாம் என்ன பண்றோம்னா ஆங்கில வழி கல்வியில போய் சேர்த்துடுறோம். 9வது படிச்சு முடிச்சோன்னே இன்னும் நல்லா படிக்கணும் நம்ம பிள்ளை, அதீத மார்க் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்றோம்னா எங்கேயாச்சும் ஒரு எட்டை தேடி ஒரு பள்ளியிடத்துல சேர்த்துடுறோம். அந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னா அம்மா சுட்ட தோசைக்காக ஆசைப்படுது, அம்மா வைக்கிற சாம்பாருக்காக ஆசைப்படுது, நல்ல மார்க் எடுக்கணுங்கிறது அந்த அம்மாவுக்கு ஆசையா இருக்குது. அடுத்தது 10th ஹாஸ்டலு, 11th 12th ஹாஸ்டலு, அடுத்தது பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிக்க ஹாஸ்டல் முடிச்சுட்டு இப்போவாது நம்ம குடும்பத்தோட நம்ம நிம்மதியாக இருப்போம், சந்தோஷமா இருக்கணும். வீட்டுக்கு வந்தா அம்மா அப்போ ஒரு கிடக்கு போடும், இந்த பாரு உனக்காக நான் இவ்வளவு செலவு பண்ணி வச்சிருக்கிறேன், நான் போட்ட கடனை எல்லாம் மீட்டெடுக்கணும், நான் சம்பாதிச்சது எல்லாத்தையும் உனக்கே செலவு பண்ணிட்டேன், அதனால நீ என்ன பண்றன்னா ஏதாச்சும் வெளிநாட்டில் வேலைக்கு போயிடு. ஏன்னா உள்நாட்டில் சம்பாதிச்சா அந்த வருமானம் கிடைக்காது இல்ல, அதனால தான் வெளிநாட்டுக்கே அடிப்படுறோம். அந்த குழந்தையோட இயக்கம் எல்லாம் என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா நாளடைவில் அது வந்து பாறாங்கல்லாம் மாறிடுது சார். உண்மையா இல்லையா? இதுக்கு அப்ப அந்த குழந்தைய நம்ம என்ன பண்றோம்னா அதுங்களை வந்து சுயநலம் குடத்திற்குள் இட்ட விளக்கு போல் இருக்கணுங்கிற மாதிரி அந்த சுச்சுவேஷன் சுயநலத்துக்குள்ள நம்ம தள்ளி விடுறது யாரு? நம்ம பெற்றவர்கள் தான் என்பதை இங்கே பதிவு செய்திட விரும்புகிறேன். இதுக்கு அப்ப படிப்புங்கிறது எப்படி தெரியுமா இருக்கணும்? பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலன் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம், பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், கருணையுள்ள மனங்களிலே கோவில் கொள்கிறான். இதுதான் சார் நம்ம படிக்கிற படிப்பு எப்படி இருக்கணும்னாக்கா குன்றின் மேல் விட்ட இலக்கு போல எல்லாருக்கும் பிரகாசமாக இருக்கணும் சார். கடைசியா ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் முக்கியமாக 3 நூல்களை படிக்க வேண்டும். ஒண்ணு மனிதனுக்கு அருளியது, அது என்னன்னா திருக்குறள், எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து இடைக்காடார் என்ன சொல்றாருன்னா கடுகை துளைத்து 7 கடல் புகட்டி குறுக தரித்த குறள். இது யார் சொல்றாருன்னா இடைக்காடார் சொல்றாரு. அதுக்கும் ஒருபடி மேலே ஔவையார் என்ன சொல்றாங்கன்னாக்கா அணுவை துளைத்து 7 கடல் புகட்டி குறுகத்தரித்த குறள் அவங்க சொல்றது. அந்த திருக்குறள்ல அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறத இதை விட எளிமையா சொல்ல முடியாது சார். அடுத்தது மனுஷனுக்கு அடுத்து தெரிய வேண்டியது பகவத்கீதை. அப்ப அர்ஜுனன் வந்து அம்பு போடுறதுக்காக ஏத்த மாதிரி இருக்கிறான், ஏத்த மாதிரி இருக்கிற எல்லாருமே தன்னுடைய ரத்த பந்தமா இருக்குது. அப்ப அவனால எம்பு போட முடியல. அப்ப தயங்க நிக்கிறப்ப அவர் என்ன நினைக்கிறாரு? பரமாத்மா என்ன சொல்றாருன்னா தான் உன்னுடைய தப்பு எதையுமே கிடையாது, உன்னுடைய நல்லதா இருந்தாலும் சரி தீமையா இருந்தாலும் சரி நல்லதா இருந்தாலும் சரி அதுல நானே இருக்கிறேன்னு சொல்றாரு. அடுத்ததாக திருவாசகம் எனும் தேன். திருவாசகத்தை எதுக்காக பதிவு செய்து கொள்ளப்பட்டது.
தங்களுடைய கருத்துக்கள் பதிவு செய்து ஒரே கொள்ளப்பட்டது. ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன் சார். திருவாசகம் எனும் தேன். தேனை எதுக்கு தெரியுமா திருவாசகத்தை தேனோட ஒப்பிடுறாங்கன்னா, தேனோட குணம் வந்து தானும் கெடாது, தண்ணில் இட்ட எந்த பொருளையுமே கெட விடாது. அதனாலதான் அதுல ஒரே ஒரு லைனை மட்டும் நம்ம எல்லாரும் உணர்ந்தா போதும் சார். புறத்தோல் போர்த்தி புழுவழுக்கு மூடி, இந்த உடம்புங்கிறது புறத்தோல் போர்த்தி புழுவழுக்கால மூடி இருக்குது. 9 வாயில்கள் நம்மளுடைய உடலுக்கு. இந்த 9 வாயில்களையும் 9 விதமான மலங்கள் தான் வெளியே இருக்கிறது. அதை உணர்ந்தோம்னா எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு நடி வீதிக்கு வராது, நீதிமன்றங்களை நாடி செல்லாது. ஆகவே நம்ம இது போன்ற நூல்களை நம்மளாம் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லணும். இன்னைக்கு இருக்கிறதுல பிள்ளைங்களும் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாங்க, நம்மளும் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாங்க. நம்மளுக்கு இந்த குழந்தைகளெல்லாம் மீட்டெடுக்கணும்னாக்கா நம்ம 63 ஆயக்கலைகள் 63, நாயன்மார்கள் 63, அந்த 63 நாயன்மார்கள் வரலாற்றை படிச்சிங்கன்னா அவங்க யாரும் இப்படி இருங்கன்னு சொல்லலை. நாயன்மார்கள் யாரும் இப்படி இருங்கன்னு சொல்லலை, இப்படிதான் இருக்கணும்னு வாழ்ந்து காட்டுனாங்களே தவிர்த்து யாரையுமே இப்படி வாழணும்னு சொல்லவே இல்லை சார். அந்த 63 சிவன் சொத்து கொலநாசம்னு பேசின கோட்பிளி, பெற்ற தாய்க்கு மதிப்பு கொடுக்கணுங்கிறத சிவன் வந்து 63 நாயன்மார்களை உட்கார்த்தி வச்சிருக்கிறதுல அந்த காரைக்கால் அம்மையாரை மட்டும் உட்கார்த்து வச்சிருப்பாங்க. ஏன் தெரியுமா? சிவபெருமான் அவர் அம்மையாரா ஏற்றுக்கொண்டதன் காரணமாக. நன்றி நன்றி நன்றி. உங்களது கருத்துக்கள் முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது, பதிவு செய்து கொள்ளப்பட்டது. அடுத்ததாக அணித்தலைவர் எதிரணியிலிருந்து இப்போ முடிக்கப்பட்டது. இப்பொழுது புத்தகம் வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைப்பிற்கு திருமதி பூங்குழலி அவர்கள் தங்களது கருத்தை மிகவும் ஆணித்தரமாக, அதாவது பல இலக்கியங்கள் கருத்துக்கள், தேவாரம், திருவாசகம் போன்ற கருத்துக்களை கூறி திரைப்பட பாடல்களிலிருந்து, ஆண் பாவத்திலிருந்து பல திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கூறி இறுதியாக அந்த இலக்கியங்களில் உள்ள அந்த ஏழ்வரை கடியான் என்ற ஒரு புலவர் அப்போ சொன்னார். அதாவது கடுகை துளைத்தியல் கடல் புகட்டி குறுக தரித்த குரல் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ திரும்ப ஔவையார் வந்து சொல்கிறாங்க, அணுவை துளைத்தேல் கடல் புகுட்டி குறுக தரித்த குரல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளவு நூலினுடைய முக்கியத்துவத்தை பற்றி அந்த திருக்குறளுடைய கருத்துக்கள் அடங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இருந்தாலும் வாசிப்பு என்பது எந்த அளவில் உள்ளது என்ற கருத்துக்களை வந்து அவர்கள் அதையும் வலியுறுத்தியிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். எனவே இப்பொழுது தாங்கள் இரு தரப்பில் அணிகள் பேசி முடிக்கப்பட்டது. இப்பொழுது புத்தகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற தலைப்பில் பேசிய அணித்தலைவர் தங்களது கருத்துக்களை சுருக்கி 1 நிமிடம் சரியாக 60 செகண்ட்ஸ் தங்களுடைய கருத்தை பேசி முடிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். அனைவருக்கும் எதிரணியில் பேசிய இருவருமே மிக அழகாக புத்தக வாசிப்பு வாழ்கிறது என்ற தலைப்பிற்காக பேசியிருக்கிறார்கள். இப்போ ஆண்ட்ராய்டு மொபைலை வச்சு சின்ன குழந்தையிலேருந்து தூங்குற வரைக்கும் பெட்ஷீட்ல உள்ள வச்சு பேசிட்டு இருக்காங்க, அப்போ மெசேஜ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன காரணம்? சின்ன குழந்தைங்களுக்கு தேவையான விஷயங்கள்லேருந்து வயதானவருக்கு தேவைப்படும் அத்தனை விஷயங்களையும் ஆண்ட்ராய்டு மொபைல்ல அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம் சார். லைப்ரரி இருக்கு சார், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து படிக்க முடியுமா? ஆண்ட்ராய்டில் எல்லாத்தையுமே பதிவு செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியல. நிகழ்கால புத்தகங்கள் அனைத்தும் சோசியல் மீடியால எல்லாத்தையும் போட்டிருக்கோம். என்னென்ன ஒரு ஏற்கனவே ஒரு தலைப்புல நம்ம படிக்க போகணும்னா அந்த குறிப்பிட்ட புத்தகத்தை மட்டுமே பார்த்து படிக்கணும். அதோட கண்டினியூஸ் புக் நம்ம தேடி தேடி வாங்கணும். இங்க அப்படி கிடையாது. எந்த தலைப்புல உங்களுக்கு தேவையோ அதை அடிச்சிங்கன்னா போதும். அது சம்பந்தப்பட்ட அத்தனை தகவல்களும் உடனடியாக கிடைக்குதா இல்லையா? அப்ப ஆண்ட்ராய்டு வந்து இப்ப யாருமே புத்தகமே வாசிக்கல, எதுவுமே வாசிக்கல, எப்படி சொல்ல முடியும் எதிரணி தலைவர்? சரி, இன்னும் கல்வி அறிவு பெற்ற கடைசி மனிதன் வாழும் வரை நூல் வாசிப்பு என்ற பழக்கம் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கும். எனவே நூல்கள் வாசிப்பது வாழ்கிறது வாழ்கிறது என்ற நல்ல தீர்ப்பினை நடுவர் அவர்கள் வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இறுதி சுற்றில் எனது கருத்துக்களை மிகவும் சுருக்கமாக அனைத்து பதிவுகளும் ஆண்ட்ராய்டு மொபைலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்ற கருத்தை வலியுறுத்தியுள்ளார். ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து என்ன, எது வந்தால் எங்களுக்கு என்ன புத்தகம் படிக்கிறது அழிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, வீழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத மறுபடியும் வலியுறுத்துகிறார் எதிரணியிலிருந்து திரு க. ரமேஷ் வட்டாட்சியர். வாசிக்கும் பழக்கம் வீழ்ந்து கொண்டு இருக்கிறது என்ற தலைப்பில் என்னுடைய எல்லா கருத்தையுமே சொல்லி முடிச்சிட்டேன். ஒரு நிமிஷம் தான் இருக்கிற, அதையும் பேசுறதுக்கு ஒன்றும் செய்தி இருக்க வாய்ப்பில்லை. இந்த புத்தக கண்காட்சிக்கு உள்ளே இருக்கிற அரங்கை விட இங்கே வெளியில் நிற்கிற டீ கடையிலையும் சர்க்கஸ்லையும் இருக்கிற கூட்டத்தை பார்த்தாலே தெரியும் வாசிப்பு பழக்கம் விழுந்து கொண்டு இருக்கிறதா அப்படின்னு. ஊராக நம்மலாம் பஸ் வச்சு அள்ளிட்டு வந்து தான் இங்கே புத்தக கண்காட்சி ஆள் நிரப்பிட்டுருங்கிறத நம்ம வந்து மறுக்க முடியாது. ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை நூலகங்களும் இன்றும் காற்று வாங்கி கொண்டு தான் இருக்கிறது.
ஏறுகின்ற மேடைக்கு ஏற்றால் போல் அரிதாரம் பூசிக்கொள்ளுகின்ற ஒரு கலைஞனைப் போல ஏற்றுக்கொண்ட தலைப்புக்கு நியாயம் கற்பிப்பதற்காகவே இல்லாத செய்திகளை இருக்கின்ற செய்தியை போல பதிவு செய்திருக்கக்கூடிய பொய்யர்களாக நம்ம எதிரணிகள் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய கூற்றுகள் முற்றிலும் தவறு. அவருடைய பக்கம் எங்களது பக்கம்தான் நியாயம் இருக்கிறது. தவறான தீர்ப்பு வழங்கினால் இதோ எங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கண்ணகியை அழைத்து பாண்டிய மன்னனுக்கு நேர்ந்த அதே கதியை இந்த நடுவரும் பெறுவார் என்பதை கூறி எச்சரிக்கை கூறி எங்கள் தரப்புக்கு தீர்ப்பு வழங்குமாறு கேட்டு உங்கள் அனைவரையும் மறுபடியும் ஒரு பொறுமை காத்த அனைவருக்கும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறுபடியும் ஒரு புதிய சிலப்பதிகாரம் உருவாக்கிடுவீங்க இல்லைனாக்கா இப்போ அவர் சொல்கிறபடி செஞ்சோம்னா மறுபடியும் ஒரு பட்டிமன்ற சார்ந்த ஒரு புதிய சிலப்பதிகாரம் உருவாகும். ஸோ அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிமையான நிகழ்ச்சிக்கு இவ்வளோ கூட்டம் வரும்னு நினைக்கல. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கூட்டத்தை பார்த்தோன்னா எங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமாகிடுச்சு. ஸோ அதனால் நம்மளுடைய கருத்துக்கள் நிறைய பேர் இங்கே நம்ம பதிவு செஞ்சுருக்காங்க. எதிரணியிலிருந்தும் மற்றும் அணித்தலைவர் மாற்று அணியில் இருந்தவர்களும் மிக ஆழமாக, அதாவது வருவாய்த்துறை என்ன ஒரு பெரிய பெக்குலியர் அப்படின்னா, நம்மளோட வருவாய்த்துறை எப்பொழுதுமே இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறத நேரம் இல்லை, அதாவது வேலை பளு அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதுலேருந்து நாங்கள் ஒரு சில பேர் விடுபட்டுக்கிட்டே இருப்போம் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு. அதாவது இந்த மாதிரி ஏதாவது கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்குவோம். அதாவது இந்த ஒரு வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்தணும், நம்ம ஆர்வம் உள்ள எல்லாரையும் இதுமாரி கொண்டு வந்தால் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த ஒரு நிகழ்ச்சியை திரு தனஞ்சயன் அவர்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தினார். இந்த நிகழ்ச்சிக்கு நமது ஹெச்எஸ் மற்றும் பிஏஜி அவர்கள் வழிகாட்டுதலின்படியும் வேதாரண்ய ஆர்டிஓ இதற்கு மிகவும் முன்னெடுத்து இந்த நிகழ்ச்சியை நடத்த சொல்லி ஊக்கப்படுத்தினார். அவர்களுக்கும் இந்த தருவாயில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் எனக்கு மேடை பேச்சுக்கள் மற்றும் பாட்டு எதாக இருந்தாலும் எனக்கு ஒரு வாய்ப்பை உடனடியாக, அது அறிவியல் சார்ந்த பேச்சாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி, அந்த நிகழ்ச்சி எனக்கு ஐயா நமது மதிப்பிற்குரிய எஸ்எம் காரிப் ஐயா எனக்கு உடனடியாக அதை தொலைபேசியின் வாயிலாக தெரிவித்து அந்த நிகழ்ச்சியில் என்னை அழைத்துக் கொள்வார். அவர்களுக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தருவாயில் இப்பொழுது நாம் இந்த நிறைவான ஒரு முடிவுக்கு வர வேண்டும். ஸோ இப்போ 2 பேருமே வேண்டியப்பட்டவங்களாக இருக்காங்க. எனக்கு எந்த பக்கம் சொல்கிறதுன்னு தெரியல. அதாவது பெரும்பாலும் இப்போ ரமேஷன், இப்போ இதில் இப்போ பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 பக்கத்தில் இருக்கிறவங்க ஏற்கனவே 2 பேரும் போலீஸாக இருந்தாலுங்க. இந்த பக்கம் ஒரு போலீஸு, இந்த பக்கமும் ஒரு போலீஸு, விமன் போலீஸு. ஸோ இப்போ தவறாக நம்ம எதுவும் சொல்லிட்டோம்னா பெரிய அவங்களோட என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு அந்தமாரி ஒரு நிலையில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்ம தீர்ப்பு என்பது ஏதாவது ஒரு பக்கம் தான் சொல்ல முடியும். ஸோ ரமேஷ் வேண்டியப்பட்டவர், அதனால் நான் ரமேஷ்க்கு சொல்லுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. திலகா, சுந்தர் இவங்க வேண்டியப்பட்டவங்க அப்படி. ஸோ ஆனால் இன்றைய நடைமுறை வாழ்வுக்கு எது முக்கியம்? இப்போ என்னை பொறுத்தளவில் நான் என்ன இதை நினைக்கிறேன், என்னுடைய கருத்து பார்வையில், முதல்ல இந்த படித்தல் வாசிப்பு இது 2 வேறுபட்டது. முதல்ல அது நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, நானும் ஒரு 2-3 நாளாக யோசிச்சு பார்த்தேன் அதை. ஸோ படித்தல்னா என்ன, வாசிப்புனா என்ன, ஸ்டடி அண்ட் ரீடிங். வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டடி அண்ட் ரீடிங்? ஸோ ஸ்டடின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, டு கிராஸ்ப் எ பர்டிகுலர் கான்செப்ட். அதாவது ஏதாவது ஒரு கருத்தை நீங்கள் உள்வாங்கி படிக்கிறது தான் உங்களை டு கிராஸ்ப் எ பர்டிகுலர் கான்செப்ட்டுங்கிற ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறான். ஸோ ரீடிங் அப்படிங்கிறதுக்கு என்னென்னா, டு கெட்டிங் மோர் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் வேரியஸ் புக்ஸ், டு கெட் வேரியஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் வேரியஸ் புக்ஸுங்கிறான். அதாவது நிறைய தகவல்களை நிறைய புத்தகங்களிலிருந்து நீ சேகரிக்கிறது தான் ரீடிங். உன்னுடைய தரத்துக்கு உன்னுடைய ஸ்டடி என்பது படிப்பு என்பது. ஒருத்தன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவனை என்ன சொல்கிறான், ஸ்டடிங்னு தான் சொல்கிறோம். ஸோ அவனுடைய ஹீ ஸ்டடியிங், ஹி வாஸ் ஸ்டடிங் தான் நம்ம சொல்லிவிடுவோம். படித்து கொண்டிருக்கிறான்னு தான் சொல்கிறோம். ஏன் ஸ்டடிங் அப்படின்னா, அவன் தன்னைத்தானே ஸ்டடி பண்ணுறான் முதல்ல. ஸோ அவன் தன்னுடைய ஒழுக்கம், நல்லறி, நல்லொழுக்கம், தன்னுடைய மூளைத்திறன், தன்னுடைய ஐக்யூ, தன்னுடைய நுண்ணறிவு திறன், இந்த இதெல்லாம் ஸ்டடி பண்ணிக்கிறதுக்காக தான் அவன் ஸ்டடி பண்ணுறான் ஸ்கூலில். ஸோ அது மட்டும் அவனுக்கு போதும். ஒருத்தன் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போனான்னா அவனுக்கு அவனுக்கிட்ட இருக்கிற ஐக்யூ பவர் வெளிக்கொண்டு வந்துடும். நம்மளுடைய ஆனாவண்ணா, ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குற ஆனாவண்ணா, ஏபிசிடி, இந்த மாதிரியான அடிப்படை எழுத்துங்கள், காங்காச்சாலேருந்து நம்ம சொல்லிக் கொடுக்குற அடிப்படை எழுத்துக்கள் நம்மளை ஸ்டடி பண்ணி நம்மளை ஒரு எழுத்தை கூட்டி படிக்கிறதுக்கு ஒரு மனிதனாக உருவாக்கிவிடும். நம்மளை அறிவு சார்ந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நம்மளுக்கு நுண்ணறிவு திறனை தூண்டி விடுகிறது படிப்பு. ஆனால் ரீடிங், வாசித்தல் என்பது என்ன? ஸோ படிச்சுட்டு நான் 5வது படிச்சிருக்கிறேன், நான் எம்எஸ்சி முடிச்சிட்டேன், நான் எம்பிபிஎஸ் முடிச்சிட்டேன், நான் பிடெக் பிஇ படிச்சுட்டேன், உடனே எனக்கு ஐஏஎஸ் கொடுங்கன்னா கொடுத்துருவாங்களா?
ஸோ நான் வந்து பெரிய மெடிக்கல் படிச்சிருக்கேன், பிஇ படிச்சிருக்கேன், என்ன படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டாலும் எனக்கு சிவில் சர்வீஸ் கொடுங்க அப்படின்னா உடனே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் அது வரைக்கும் படிச்சிருக்கிறது வந்து ஸ்டடி. ஆனால் அவர் எப்போ வந்து ரீடிங் போகணும் அப்படின்னாக்கா வாசிக்கணும். அப்போ தான் அவருக்கு உலக அறிவுகள், அவருக்கு வெளி சார்ந்த விஷயங்கள், இன்னும் பல்வேறு விதமான விஷயங்களை. இப்போ ஒருத்தர் நம்ம ஆப்ஷனல் ஹிஸ்ட்ரின்னு போட்டாருன்னா ஹிஸ்ட்ரி மட்டும் அவர் படிக்கிறது இல்லை, அவர் படிக்கிற புத்தகங்கள்லாம் எண்ணிலடங்கா புத்தகங்களாக இருக்கணும் வெளியில், வேறு இன்க்ளூடிங் நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் வரைக்கும் அந்த புத்தகங்களை படிச்சுக்கிட்டு இருக்கணும். அதுதான் வந்து வாசித்தல். வாசித்தல் மூலமாக அவன் அந்த அப்சர்வேஷன் என்ன சொல்கிறான், கெட்டிங் மோர் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் வேரியஸ் புக்ஸ் அண்ட் நியூஸ்ன்னு தான் சொல்கிறான். ஸோ அப்போ நிறைய விஷயங்களை நீங்கள் படிக்க தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய நீங்கள் படித்த ஸ்டடி வந்து இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட படிப்பு வந்து இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட அறிவுத்திறன் வந்து அதிகரிக்கும், கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த வாசிப்பு பழக்கம் இப்படி இருக்குது. ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசிப்பு பழத்தை இம்ப்ரூவ் டிஃப்ரென்ஸுக்காக சொல்கிறோம், வேறுபாட்டுக்காக. ஸோ வாசிப்பு உண்மையிலே என்ன எப்படி இருந்துச்சுன்னா, முன்னாடிலாம் இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கடையிலலாம் புக்கெல்லாம் தொங்கும். ராணி, குமுதம், ஆனந்த யுடன்ஸ், ராணிமுத்து, மாலைமதி, அது இதுன்னு ஏகப்பட்ட புக்கு தொங்கும். அது அடுத்த நாளைக்கு பார்த்தோம்னா காணாமல் போயிருக்கும், ஏன்னா அவ்வளவும் விற்றுருக்கும். ஸோ அந்த வீட்டில் அந்த அப்போ அந்த நேரத்தில் இந்த ராணிமுத்து, மாலைமதி இந்த மாதிரி புக்ஸ் வாங்கிட்டு வந்தால் நான் படிக்கிறியா நீ படிக்கிறியா அப்படின்னு ஒரே போட்டியாக இருக்கும். இந்த சிறுவர் மலர்லாம் தினமலரில் வந்தப்போ அந்த கிராமத்தில் உள்ள வீட்டிலலாம் அவங்க வீட்டில் போய் உட்காந்துக்குவோம், பேப்பர் வாங்குற வீட்டில் எப்படா வெள்ளிக்கிழமை வரும் அப்படின்னு அந்த கதையை படிக்கிறதுக்கு உட்காந்துக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரியான வாசிப்பில் இந்த ஈடுபாடுகள் வந்து ஒரு காலங்களில் இருந்தது உண்மை. அதுக்கு இன்னும் இப்போ வந்து வாசிப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு நம்ம போயிட முடியாது. அன்றைய காலகட்டங்களில் வந்து வெறும் 70 பக்கங்கள் உள்ள சிறுகதைகள் இருந்தது, 50 பக்கங்கள் குறைக்கப்பட்டது, 40 பக்கங்கள் சிறுகதைகள் வந்தது, நாவல்கள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பாருங்க, அப்போ வந்து எல்லாரும் அந்த 40 பக்கத்தையும் கிடுகிடுன்னு படிச்சிருவாங்க. இன்னைக்கும் சிறுகதைகள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிறுகதைகள் பக்கத்தோட அளவு குறைஞ்சிருக்கு, 4 பக்கமாக மாறி இருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஒரு பக்க சிறுகதைகள், நிமிட சிறுகதைகள், வினாடி சிறுகதைகள், ஆனந்தயுடன் இலைப்பெல்லாம் 10 நொடி சிறுகதைகள், இந்த மாதிரியான ஒரு கவிதைகள்லாம் வாசிப்பினுடைய தரம் வந்து மாறி, அதாவது அதனுடைய வளர்ச்சி வந்து மாறுபட்டுக்கிட்டு இருக்க ஒழிஞ்சு அது வீழ்ச்சி அடையலை அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து அவங்க அம்மா சொன்னாங்க பஸ்ல எல்லாம் போகும்பொழுது நிறைய புக்கெல்லாம் படிப்பாங்க. உண்மைதான், இப்போ யாருமே புக்கை படிக்கிறது இல்லை. ஒரு நேரத்தில் நம்ம புக்கில் பஸ்ஸில் ஏறும்பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள்லாம் பக்கத்தில் கிடக்கும். இந்த பாக்கெட் நாவல்லாம் அப்படியே படிச்சுட்டு போட்டுக்கிட்டு போடுவாங்க. ராஜேஷ்குமார், பட்டுக்கோட்டை பிரபாகர் எழுதுனதெல்லாம் அப்படியே கிடக்கும். அதை வந்து நம்ம காசு கொடுக்காம கூட பஸ்ஸில் எடுத்துகிட்டு வர காலங்கள்லாம் இருந்துச்சு. வாசிப்பாளர்கள் அவ்வளோ பேர் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து வாசிப்பாளர்கள் குறைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மைதான். பட் வாசிப்பு பழக்கம் என்பது குறையவில்லை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம், அதாவது என்றைக்குமே ஒரு கால மாற்றங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம கொரோனா தொற்றெல்லாம் வந்துச்சு, அதுக்குன்னு உடனே கொரோனாவில் எல்லாரும் மக்கள்லாம் அழிஞ்சு போயிட்டாங்களா? மறுபடியும் அந்த வீழ்ச்சி வந்து மறுபடியும் ஒரு வளர்ச்சியாக மாறுது. ஒரு காலத்தில் காரு, பழைய காரு மாடல்லாம் இருந்துச்சு, அந்த காரோட டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இன்றைக்கி காரெல்லாம் ரிமோட்லேயே எல்லாம் ஓடுது. ஸ்டார்ட் பண்ணுறோம், ரிமோட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம், ரிமோட்டில் லாக் பண்ணுறோம், ரிமோட்டில் கியர் போடுறோம். அந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸ். ஸோ அதனால் பழைய கார்கள், டாட்டாலாம் கண்டுபிடிச்ச பழைய கார்கள்லாம் அழிஞ்சு போச்சு, அதனால் கார்கள்லாம் இனிமேல் இல்லை அப்படிங்கிற கருத்தை நம்ம சொல்ல முடியாது. அதேமாரி நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சினிமா ஒரு காலத்தில் லூமியர் சகோதரர்கள் அவங்க உருவாக்குனாங்க. 100 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட அந்த சினிமாவில் வந்து ஆரம்பத்தில் வந்து மௌனம் படங்கள் தான், ஊமை படங்கள், மௌன படங்கள் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் படம் வந்துச்சு. ஸோ அதுக்கு பிறகு தான் நம்ம தமிழ் திரையுலகில் வந்து கிட்டத்தட்ட இந்த அலிபாபா 40 திருடர்கள், ராஜராஜ சோழன், இந்த காலகட்டங்களில் தான் வந்து கலர் படங்கள்லாம் நமக்கு கிடச்சிச்சு. ஸோ முதல் ஈஸ்ட்மேன் கலர் அந்த அலிபாபா 40 திருடர்கள். அதனால இந்த வெள்ளப்படமோ மௌன படமோ ஒளிஞ்சு போனா திரைப்படம் ஒளிஞ்சு போயிட்டுன்னு அர்த்தமா? மௌன படங்கள் ஒளிந்து விட்டன, பிளாக் அண்ட் ஒயிட் திரைப்படங்கள் ஒளிந்து விட்டது, எனவே சினிமா ஒளிந்து விட்டது என்ற பொருள் அல்ல. சினிமா வேறு வடிவத்தில் நமக்கு வருகிறது. ஈஸ்ட்மேன் கலராக வருகிறது, பிறகு மல்டிபிள் கலராக வருகிறது. இன்றைய காலகட்டத்தில் சினிமா வந்து மறுபடியும் மேம்பாடு அடைந்து தொலைபேசி, தொலைக்காட்சி போன்ற நிகழ்ச்சிகளில் வருது. இப்பொழுது என்ன, ஓடிடி என்ற ஒரு மாடல் வடிவத்தில் வந்து கொண்டிருக்கிறது. ஓடிடி தளம் என்ற ஒரு தளத்தில் அமேசான் பிரைம் போன்ற நிகழ்ச்சிகளில் சினிமாவை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எதுக்குமே ஒரு வீழ்ச்சின்னு நம்ம சொல்றது வந்து தவறு. அந்த வீழ்ச்சி வந்து என்னன்னா வேற வடிவத்தில் வந்துகிட்டே இருக்கு. அப்படிதான் புத்தகங்கள் என்பது நீங்க பார்த்தீங்கன்னா, புத்தகங்கள் ஒரு காலத்தில் படிச்சுக்கின்ற புத்தகங்கள் எல்லாமே இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டலைஸ். யாருமே நீங்க போய் தேடி பாருங்க, இன்னைக்கு புக்கு நம்ம புக்கு ஷோவில் வந்து
வந்திருக்கு என்றாலும் அனைத்து புத்தகங்களும் நம்ம மொபைலில் இருக்குது. மதுரை ப்ராஜெக்ட் என்கிற ஒரு வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா பழங்கால தமிழ் இலக்கியங்கள் அத்தனையும் அதில் ஏற்றி வச்சிருக்கான். விவேக சிந்தாமணி, நாலடியார், நான்மணக்கடிகை, நான்மணிக்கடிகை, ஆசார கோவை என்று சொல்லக்கூடிய நம்ம 10 பாட்டு 8 தொகை அத்தனை நூல்களும், இன்னும் நம்ம சொல்லக்கூடியதை யாப்பருங்காலகரிய, நான்மணிக்கடிகை, நன்னூல் போன்ற இலக்கிய பொருள்களும் இலக்கண பொருள்களும் அதில் பதிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு அதாவது அதை நம்ம வாசிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அது நம்ம ஒரு வாசிப்பினுடைய மறுவடிவமாக நம்ம கொள்ளலாம் மொபைல் மூலமாக. நீங்கள் இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் எடுத்துக்கிட்டோம்னா வாட்ஸ்அப்பை நம்ம படிக்கிறோம். அந்த வாட்ஸ்அப்பை நம்ம என்ன பண்ணுறோம், அதுவும் ஒரு கருத்தாக நினச்சி தான் நம்ம படிக்கிறோம். எனவே வாசிப்பு புத்தகத்திலிருந்து இன்னொரு வடிவத்திற்கு வந்துள்ளது. அதே போல் ஃபேஸ்புக், ட்விட்டர், நீங்கள் எதை வேணாலும், இன்ஸ்டாகிராம், எதை வேணாலும் நம்ம எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய எழுத்துக்களை நம்ம தினந்தோறும் படிக்கிறோம். படித்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு ஒரு வாசிப்பினுடைய புதிய வடிவம் கிடைத்து கொண்டே இருக்கிறது. எனவே வாசிப்பு என்பது வீழ்கின்ற தருவாயில் இருந்தாலும் அது வாழ்கின்ற தருவாய்க்கு வேறு வேறு வடிவங்களில் தன்னை மாற்றிக்கொண்டுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது என்றுதான் நாம் கருத வேண்டும். அதே போல் அடுத்தது என்று இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வீழ்கிறது, இவங்க வாழ்கிறது வீழ்கிறதுன்னு ஆர்கியூ பண்ணிக்கிட்டாங்க. உண்மையில் புத்தகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று தான் நாம் கருத வேண்டியிருக்கிறது. காரணம் என்ன கேட்டீங்களா, சென்னையில் வருடந்தோறும் நடக்கின்ற அந்த புத்தக திருவிழாவில் சென்ற ஆண்டு நடந்த 44வது புத்தக திருவிழாவில் 8 கோடி ரூபாய் விற்பனை நடந்துள்ளதாக செய்திகளில் வந்தது. கடந்த மார்ச் 20ஆம் தேதி முதல் நடந்த 2022 புத்தக திருவிழாவில் 15 கோடி ரூபாய்க்கு புத்தகம் சேல்ஸ் ஆகியுள்ளது. 15 லட்சம் மக்கள் அங்கு அந்த நிகழ்ச்சியை பார்த்துள்ளார்கள் என்ற ஒரு தகவல் வருகிறது. இது தென்னிந்திய புக் செல்லர்ஸ் அண்ட் புக் பப்ளிஷருக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. சமீபத்தில் உருவாகிய திருப்பத்தூர் புதிய மாவட்டத்தில் நடந்த புத்தக விழாவில் 30 லட்சம் ரூபாய்க்கு புத்தக விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு தகவலை நாம் அறிகிறோம். எனவே புத்தகங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அந்த இவ்வளோ லட்சங்கள் அந்த தொகையினுடைய அளவும் கூடிக்கொண்டிருக்கிறது, மக்களுடைய வருகையும் கூடிக்கொண்டிருக்கிறது. இன்றைய வாசிப்பாளர்கள் பழக்கம் தூண்டு வகையில் பல்வேறு பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து கொண்டு வந்துகிறார்கள். புத்தகங்கள் படிக்கும் பழக்கம் அந்த டிஜிட்டலைஸ் மாடிஃபிகேஷனுக்கு வந்துவிட்டது. ஒரு காரணத்தினால் புத்தகங்கள் விற்பனை வேண்டுமானால் குறைந்திருக்கலாம், ஆனால் புத்தகங்கள் என்றுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. புத்தகங்களுடைய கருத்துக்கள் என்றுமே பலராலும் வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது ஒவ்வொரு விதமாக வாசிக்கப்படுகிறது. புத்தகங்களுடைய வாசிப்பு திறன் மாற்றப்பட்ட நிலையில் பல்வேறு மக்களால் ஒரு மறுவடிவம் எடுத்து வாசிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. புத்தகம் படிக்கும் பழக்கம் இன்றளவும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று கூறி இந்நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அனைவருக்கும் எங்கள் பட்டிமன்ற சார்பாக நன்றி உரை தெரிவித்து தீர்ப்புரை வழங்குகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. மிகச்சிறப்பாக மரியாதைக்குரிய தனி வட்டாட்சியர் ஜெயசீலன் அவர்கள் தலைமையிலான இந்த பட்டிமன்ற குழு புத்தகங்கள் வாசிப்பது வாழ்கிறதா வீழ்கிறதா என்கிற தலைப்பிலே பட்டிமன்றத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள். நடுவர் பெருமகாருக்கும் பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக குறுகிய காலத்தில் இந்த சிறப்பான பட்டிமன்றத்தை நடத்திய வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தொடர்ந்து புத்தக அரங்கில் பேச்சாளர் பெருமக்களுக்கு சுபிக்ஷா அவர்கள் தன்னுடைய பிறந்த நூல்களை பரிசளித்திருக்கிறார்கள். அற்புதமான சிந்தனைகளோடு உரையாற்றி அரங்கிலிருந்து கீழே இறங்குகிற இந்த அலுவலர் பெருமக்களுக்கு ஒரு பலத்த கைதட்டலை நாம் அளிப்போம். தொடர்ந்து அரங்கில் கல்வித்துறையின் சார்பில் கலை நிகழ்ச்சிகள் தொடக்கமாகின்றன. அருண்மொழித்தேவன் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தொடக்கப்பள்ளியிலிருந்து கலை நிகழ்ச்சி நடத்துவதற்காக மாணவிகள் வந்திருக்கிறார்கள். அருண்மொழித்தேவன் இல்லம் தேடி கல்வி திட்டத்தினுடைய தன்னார்வலர் அபர்ணா அவர்களது வழிகாட்டுதலில் அருண்மொழித்தேவன் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவிகளின் நடனம் பாடல் ஒலிக்கட்டும்.
ஆல்வேலா 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 நன்றி. அற்புதமான பாடலும் தத்துவங்களை பாடலாய் தந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி புராகிராமம் மாணவிகளுக்கு பயிற்றுவித்த அபர்ணா அவர்களுக்கும் நன்றி. தற்போது நூல்களை பரிசாக வழங்குகிறார். இன்று தனது 9வது பிறந்த நாளை கொண்டாடுகிற 4ஆம் வகுப்பு மாணவி சுபிக்ஷா.
விரைவாக விரைவாக. ஒரே நேரத்தில் எடுத்து வந்து கொடுக்கலாமா? ஒரே நேரத்தில் எடுத்து வந்து வரிசையாக கொடுங்கம்மா. நீங்க போங்கம்மா. என்ன பாட்டுமா சொல்லுங்க சீக்கிரம். தொடர்ந்து வருவாய்த்துறையினர் இருவர் தங்களுடைய பங்களிப்பை தருவதற்காக காத்திருக்கிறார்கள். தற்போது அரங்கில் என்ன பள்ளிக்கூடம் என்ன ஸ்கூல்? ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி புறா கிராமம். பாடல் ஒலிக்கட்டும். வணங்கியே வரவேற்போம் வருகவே, செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே. அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம், இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம், இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே. பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம். சங்கத்தமிழ் பூங்காவிலே சந்தம் தரும் பூவெடுத்து கவிச்சாரம் சூட்டி உம்மை வணங்குவோம். ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடுதான் ஆட, பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ பாட. யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடுதான் ஆட, பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ பாட. இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட, இளைய கண்ணி வைத்திடாத கண்ணும் அங்குமே தேட. இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட, இளைய கண்ணியின் இமைத்திடாத கண் இங்கும் அங்குமே தேட. ஆயர்பாடியில் கண்ணன் இல்லையோ, ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ. ஆயர்பாடியில் கண்ணன் இல்லையோ, ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ. பாவம் ராதா. யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடுதான் ஆட, பார்வை பூத்திட பாத்தை பார்த்திட பாவை ராதையோ வாட. யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே
கண்ணனோ நாட பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட இளைய கண்ணியின் இமைத்திடாத கண் அங்குமே தேட ஆடியில் கண்ணன் இல்லையோ ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ ஆயப்பாடியில் கண்ணன் இல்லையோ ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ பாவம் ராதாயாற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடுதான் நாட பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட. நன்றி. பங்களிப்பை தந்த பிராகராமம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவிக்கு இவர்களை பயிற்றுவித்தவர்கள் வாலாமங்கலம் இளந்தேடி கல்வி திட்ட தன்னார்வலர். தொடர்ந்து அரங்கில் வருவாய்த்துறையிலிருந்து படித்ததில் பிடித்ததை பகிர்வதற்காக ரகு அவர்கள் வருகிறார்கள். போடுங்க நான் சொல்றேன். சார் ஆரம்பிங்க சார். வருவாய்த்துறையிலிருந்து ரகு அவர்கள் வந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே முதன்மை மாவட்டமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தை மாற்ற வேண்டும் என்று சீரிய துடிப்போடும் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் பள்ளி மாணவ மாணவி செல்வங்கள் பயன்பெறும் வகையில் நாகப்பட்டினத்தில் முதன் முறையாக ஒரு புத்தக திருவிழாவை ஒரு திருவிழா போல் நடத்தி அதிலும் வருவாய்த்துறையிற்கு நல்லதொரு வாய்ப்பு அளித்த மதிப்புக்கும் போற்றுதலுக்குரிய மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களே, ஏழைகளின் சின்னம் என்று அழைக்கப்படும் மாவட்ட வருவாய் அலுவலர்களே, எப்பவும் பணியும் தொடர்ந்து சென்று கொண்டிருக்க மாவட்ட ஆட்சியர் நேர்முகதியாளர் பொது அவர்களே, துடிப்புடன் செயல்பட்டு கொண்ட துணை ஆட்சியர்களே, வட்டாட்சியர்களே, துணை வட்டாட்சியர்களே, வருவாய்த்துறை நண்பர்களே, பிற துறை சார்ந்த அலுவலர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, எண்ணருமை மாணவ செல்வங்களே, உங்கள் அத்தனை பேருக்கு என் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு புத்தகம் வாசிப்பதில் கால மாற்றத்தில். அப்ப புத்தகம் வாசிப்பதில் என்னென்னது ஒரு மனிதன் தன் அறிவை மேம்படுத்திக் கொள்வதற்கும் நெறிப்படுத்திக் கொள்வதற்கும் ஆற்றலை வளர்ப்படுத்திக் கொள்வதற்கும் புத்தகம் வாசிப்பதே ஒரு நல்ல மனிதன் ஒரு நல்ல புத்தகம் ஒரு நல்ல மனிதனை உருவாக்கும். ஒரு நல்ல மனிதன் ஒரு சமுதாயத்தை உருவாக்குவான். ஒரு சமுதாயம் ஒரு நாட்டையே உருவாக்கும் என்று கூறுகிறார். ஆண்டோர்களும் பெரியோர்களும் உலகின் தலைச்சிறந்த விஞ்ஞானிகளும் அறிஞர்களும் தத்துவ ஞானிகளும் உருவானதே புத்தகத்தை படிப்புதான் உருவானவர்கள் தவிர வேற எந்த துறையிலும் உருவாகவில்லை. இந்த காலகட்டத்தில் நான் பதிவு செய்கிறேன். இப்பொழுது நமது ஆண்டோர்களும் சான்றோர்களும் தலைவர்களும் சொன்ன ஒரு சில காரணங்களை சொல்றேன். மகாத்மா காந்தி அவர் என்ன சொன்னாரு? ஒருத்தர் போய் பேட்டி காண்டாரு மகாத்மா காந்தியிடம், 1 கோடி ரூபாய் கொடுத்தால் நீங்க என்ன செய்வீர்கள்? நாம என்ன செய்வோம்? வீடு கட்டுறோம், நான் வீடு கட்டுவேன், காரு வாங்குவேன், என் பிள்ளைய படிக்க வைப்பேன், இல்ல போய் விவசாயத்துக்கு நிலம் வாங்குவேன். ஆனால் காந்தி அப்படி சொன்னாரா? இல்லை. தன்னலம் கருதால பிறனம் கருதி நூலகம் கட்டுவேன் என்றார். பாரத ரோஜாவின் ராஜா, குழந்தைகளில் மாமா என்று அழைக்கப்படும் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு தான் இறக்கும் சமாதியில் மலரவில் வைக்காதீர்கள், புத்தகத்தை வையுங்கள் என்று கூறினார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் E=mc² என்று சொன்ன ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மிகச்சிறந்த அறிவாளி. அவன் என்ன சொன்ன? மனிதனின் முதல் கண்டுபிடிப்பு புத்தகமே என்று கூறினான். அது மட்டுமா, தாமஸ் ஆல்வா எடிசன் உங்க அம்மா பெற்றோர்கள் என்ன செஞ்சாங்கன்னா தண்ணி குடிச்சு பார்த்தாரு. தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு படிப்பே வரல. அப்ப என்ன செய்யறது? ஆசிரியர் கூப்பிட்டு, தம்பி உங்க அம்மாவை நாளைக்கு அழைச்சிட்டு வாப்பா அப்படின்னாரு. என்ன காரணம்? சரி புள்ள நல்லா படிக்கிறான் அப்படின்னு அழைச்சிட்டு வரேன்னு சொன்னா ஒரு துண்டு சீட்டுல இந்த புள்ள படிப்பதற்கு லாயக்கிட்டது, இனிமேல் பள்ளிக்கு வர வேண்டாம் என்று சொல்லி அந்த துண்டு சீட்டுல கொடுத்துருச்சு. இதை கொண்டாந்து தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த எரித மின்விளக்கு அதுக்கு சொந்தக்காரன்
அவன் என்ன சொன்னான், அந்த அம்மா கொண்டாந்து கொடுத்தனேன், சரி அந்த அம்மா நல்லா போயிருக்கு அப்படின்னு அந்த அம்மா கூப்பிட்டு, உன் புள்ள இந்த படிப்புக்கு லாயக்கே இல்லை, இனிமே பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு. தான் மகன் மனம் கோணக்கூடாது. என்னம்மா சொன்னாங்க ஆசிரியர்கிட்ட, தம்பி உனக்கு சொல்லிக் கொடுக்க ஆசிரியருக்கு தகுதி இல்லையா, போதுமான அறிவு இல்லையா, அதனால நூலகத்துக்கு போங்க என்று சொன்னார். இவரை நூலகத்துக்கு தொடர்ந்து அனுப்பி தொடர்ந்து படித்ததின் விளைவாக பல கண்டுபிடித்து தன் காலடியில் சேர்த்தான் தாமஸ் ஆல்வா எடிசன். அதே போன்று இப்ப நம்ம அண்ணல் அம்பேத்கரை பத்தி சொல்லுவோம். தமிழகத்திலே, அதாவது தென்னிந்தியா தமிழகத்திலே மிக பெரிய நூலகத்துக்கு சொந்தக்காரன், 65,000 புத்தகங்களை படித்தவன். அப்படிப்பட்ட இந்தியாவின் சட்ட சிற்பி அவர் பல நூல்களை படித்ததன் விளைவாகத்தான் இந்தியாவின் சட்டத்தை உருவாக்க முடிந்தது. அது தவிர அடுத்தபடியாக நாம் யாரை பார்க்க என்றால், அதாவது தூக்கு மேடைக்கு செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங். பகத்சிங்கை பார்த்து அந்த ஜெயில் சூப்பரண்ட் சொன்னாரு, என்னப்பா இவ்வளவு நேரம் படிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு. நாளைக்கு உனக்கு தூக்கு தண்டனை அப்படின்னு சொன்னார. நான் லெனின் கடைசி அத்தியாயத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால நான் படிச்சு முடிச்ச பிறகு எனக்கு தூக்கு தண்டனை சொன்னேன். ஒரே ஒரு சலிட் அடிச்சுட்டு அவன் போயிட்டான். அடுத்தபடியாக நம்ம யாரை பார்க்கணும்னா, அடுத்ததாக நாம் வந்து தந்தை பெரியாரை பற்றி பார்க்கும்போது, பெண்களிடம் கரண்டி கொடுங்கள், கரண்டி கொடுப்பதற்கு பதிலாக புத்தகத்தை கொடுங்கள், அதன் மூலம் ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்று கூறினார். பாரதி என்ன சொன்னான்னா, காலையில் எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, காலையிலே எழுந்துடன் படிங்க அப்படின்னு சொன்னார். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், இது உலக நீதி. நீரிலவே ஆகுமாம் நீராம்பால், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. ஔவையார் எவ்வளவு புத்தகத்தை தேடி தேடி படிப்பதன் விளைவாக தான் கல்வி மேம்படும் மொழிய என்று சொன்னார் வள்ளுவர். அதற்கு மேலாக வள்ளுவர் ஒரு படி தாண்டி தொட்டனை